எல்லோருக்கும் மாலை வணக்கம். குட் ஈவினிங் ஆல். நாம இன்னைக்கு ஒரு ராணி டி யாரு ஸ்கிரீன் ஓப்பன் பண்ணலாம். பாலாஜிகுமார், ராஜ் பாஸ்கர், பாலாஜிகுமார், யாஸ்னி, ராஜ் பாஸ்கர். இன்னைக்கு நம்ம ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிஸ்கஷன் பண்ண போறோம். நம்மளோடதுல ஒட்டுமொத்தமா அழகு அப்படின்னு சொன்னா நம்ம இந்திய பாரம்பரியத்துல அழகு அப்படின்றது எதனா அழகுன்னு குறிக்கிறாங்க. இந்திய பாரம்பரியத்துல எதெல்லாம் அழகுன்னு குறிப்பிடுறாங்க. முதல்ல தோல், கூந்தல் இது ரெண்டும் அழகா இருந்தா நல்ல அழகா இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்குமே ஒரே ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்குமே. ரெண்டு பேருக்குமே ஒரே கொள்ளளவு தான். ஓகே. ஆமா. ஆமா. வேற இதெல்லாம் அழகுன்னுவாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்ததுன்னு பார்க்கும்போது கண்களை சொல்லலாம். ம். கண்கள் பார்த்தோன்னா ஒரு கவர்ச்சி வேணும் அதுல. ம். அதுவும் பெண்களுக்கு இன்னும் அழகு, அது அழகு கூட்டணும் கண்ணுக்கு. ம். ஏன்னா ஏறார்ந்த கண்ணு யசோதை இளஞ்சிங்கம்னு அந்த கண்ணை தான் சொல்லியிருக்கு யசோதைக்கு கூட. அதனால கண் ரொம்ப முக்கியம். ம். அந்த ஓகே. அழகு. அழகுன்னு பார்க்கும்போது அது. சரி. அதுக்கு அடுத்தது உடல். உடல் பெருமன், ரொம்ப பெருமன் அதிகம் இல்லாமல் ஒரு அவங்க உயரத்துக்கு தகுந்த எடையுடன் பார்க்க ஒரு கவர்ச்சியான தோற்றம் இருக்கணும். அது அழகுக்கு அடுத்தது அழகுன்னு சொல்லலாம். ஓகே. இன்னும் மற்ற இதெல்லாம். ஆம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு அழகு குறிப்புன்னு பார்க்கும்போது நிறைய இருக்கு. அதான் அந்த தோலுங்கும் போது நம்ம அதுதான் ரொம்ப, நிறம் தான் ரொம்ப அதிகமா பார்ப்பாங்க. அதுக்கு அடுத்தது எனக்கு சட்டுன்னு தெரியல. ஓகே. சிறப்பு. தெரியலையே. நம்மளோட ம். பண்பாட்டுலையும் பாரம்பரியத்திலையும் ம். அழகுன்னு சொல்லப்படுறது அடிப்படையில தோல், அதற்கு மேல கண்கள், கூந்தல், அதுக்கெல்லாம் மேல நமக்கு அழகுன்றது ஒரு ஆரோக்கியமான சுறுசுறுப்பு. இந்த மக்கள் ஒருத்தவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க, அழகுன்றதை விட நல்லா இருக்காங்க அப்படின்னா எதை சொல்றாங்க முதல்ல? ஒரு அவங்க அழகு, புரிஞ்சுக்கு சுறுசுறுப்பு. சுறுசுறுப்பு. அது ஆமா. அந்த அழகும் சுறுசுறுப்பையும் நம்ம கொடுக்கக்கூடியது நமக்கு ஒரே ஒரு ப்ராடக்ட்ஸோ ஒரே ஒரு விஷயங்களோ கொடுக்குதா? இல்லை. அது பல்வேறு விதமான விஷயங்கள் நமக்கு அழகையும் சுறுசுறுப்பையும் கொடுக்குது. நம்ம இந்த வகுப்புல ரெண்டு பிரிவு பார்க்க போறோம். முதல்ல அழகு தொடர்புல எல்லாரும் அழகுன்னு சொல்லி இந்திய அளவுல ஃபாரின்லாம் விற்கிறதெல்லாம் என்ன இருக்கான்? ஸ்கின் பேஸ்டு ப்ராடக்ட்ஸ் தான் விற்கிதான். இந்திய அளவுல அதிகமாக அழகுன்னு சொல்லி விற்கக்கூடியது ஸ்கின்னை விட கூந்தல் தொடர்பான ப்ராடக்ட். கூந்தல். அப்படி கூந்தல் தொடர்பான பொருட்கள் கூந்தலுக்கு என்ன மாதிரியான முக்கியத்துவம்லாம் தர்றாங்க? அந்த கூந்தலை பராமரிக்கக்கூடிய பொருட்கள் அப்படின்னு சொன்னா எதைத்தான் முக்கியத்துவமா எடுத்து பண்றாங்க அப்படின்ற விஷயத்த முதல்ல நம்ம பார்ப்போம். நமக்கு அடிப்படையில் ஒருத்தவங்களுக்கு கூந்தல் அப்படின்னு சொன்னாவே கூந்தல்ல எதெல்லாம் முதன்மையா கருதுறாங்க அதை ஒருத்தர்கிட்ட கேட்போம். ஓகே. ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். ஓகே. டெல்லி சுபாஷினி அம்மா. கூந்தல் அப்படின்னாவே அன்மியூட் பண்ணுங்க மேம், அன்மியூட் பண்ணுங்க. கூந்தல் அப்படின்னு சொன்னாவே எதெல்லாம் முதன்மையா சொல்றாங்க? நீங்க ஒரு பாயிண்ட் சொல்லுங்க.
நிறம் சார். கூந்தல் அப்படின்னு சொன்னாவே பார்க்கறது நிறம். ஓகே, நிறம் என்ன நிறம் இருக்குன்றாங்க இந்திய அளவில்? இந்திய அளவில் பிளாக்லயே 2 3 ஷேடு கேக்குறாங்க சார். ஓ, இப்போ சரி கேட்குறாங்க. ம், சிறப்பு. ம், எது வந்து நமக்கு வந்து ஒரு இயல்பான நிறம்னு சொல்றது? பிளாக், கருப்பு சார். கருமை, கருங்கூந்தல். ஓகே, அதற்கு இரண்டாவது என்னெல்லாம் யோசிக்கிறாங்க அதே கூந்தல்ல? அம்மாட்ட கேட்போம். அது வயதை பொறுத்து வேறுபடுது. ஓகே, சூர்யா மேஜிக் கிச்சன் மேம் சொல்லுங்க. நீளமா இருக்கிறது, அடர்த்தியா இருக்கிறது விரும்புறேன். நீளமா இருக்குது, அடர்த்தியா அடர்த்தியா இருக்கு. அம்மா வந்து கருமையா இருக்குது, மற்ற ஒருத்தங்க நீளமா இருக்குது, அடர்த்தி. அடர்த்தியா ம், வால்யூம் ஜாஸ்தி இருக்கிறது. வால்யூம் ஜாஸ்தியா இருக்குது. ஓகே. அது அடர்த்தியா இருக்கிறது. ம், ஓகே, அடர்த்தி. மற்ற இந்த ஒருத்தங்க சொட்டத்தலை யாரும் விரும்புறது இல்ல. அதனால அடர்த்தியா இருக்க கூந்தலும் நீளமான கூந்தலையும் விரும்புறாங்க. ஓகே, அடர்த்தியா இருக்கிறத விட அதிகமான கூந்தல், அப்படி அதிகமான அதிகமான கூந்தல், கரெக்ட். அடர்த்தி அப்படின்றத விட அதுதான் அதிகமான கூந்தல். அடுத்து ஒருத்தவங்ககிட்ட கேட்போம். ஓகே, பாமா கஸ்தூரி ரங்கன் மேம். ஷைனிங்காவும் இருக்கணும் ஐயா. சிறப்பு மேம். அடுத்து மற்ற ஒருத்தவங்ககிட்ட கேட்போம். பாமா மேம். மேம் ஹலோ, அன்மிட் பண்ணிருக்கேன் சார். மேம் நீங்க பேசலாம். ஹலோ, அந்த கூந்தலோட அழகு, அதாவது ஸ்ட்ரைட்டா இருக்கா, கேர்லி ஹேரா இருக்கா? ம், கர்லிங் வேற. ஓகே, ஆ இருக்கா, அந்த மாதிரியும் பாக்குறாங்க. சிறப்பு. ஷார்ட்டா இருந்து கேர்லியா இருந்தா அதை சில பேர் விரும்புவாங்க. லென்த்தா இருந்து ஸ்ட்ரைட் ஹேரா இருந்தா அது கொஞ்சம் விரும்புறாங்க. ஓகே, சோ அதுவும் ஒன் ஆஃப் த இது. சிறப்பு. நம்ம இப்ப இதெல்லாமே வந்து பார்த்தோம். இப்ப சமீபத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பெரிய ஹேர் ஆயில் இண்டஸ்ட்ரியோட ஒரு சிஇஓட்ட பேசுனேன். அவங்க வந்து ஒரு பெரிய ஆஹ், ஆஹ், கூந்தல் தைலம் தொடர்பான ஒரு நிறுவனம் வச்சிருக்காங்க. அவங்களுடைய டப்பால கூந்தல் வந்து இங்க ஆரம்பிச்சு கீழே வரையும், கால் வரையும் போறது மாதிரி, முழங்காலுக்கு கீழே இருக்க மாதிரி நீளமான கேசம் இருக்க ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருந்தாங்க. அவர் என்ன கேசவர்த்தி. சொன்னாரு? ஆமா, இல்ல பிராண்ட் இல்ல, புதுசா ஆரம்பிச்சவங்க ஒருத்தவங்க, நல்ல நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுத்து, இப்போ நீங்க சொல்ற பிராண்ட்லாம் அந்த காலத்துல இருந்து வருது. ஏறத்தாழ ஒரு 30 40 வருஷம். இப்பொழுது அந்த கம்பெனியோட சிஇஓ பார்த்துட்டு, இந்த அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்த பிறகு எங்களுக்கு அந்த கூந்தல் தைலம் விற்பனை குறைஞ்சிருச்சு. அவர் பார்க்கும்போது என்னன்னா, விளம்பரத்துல கூந்தல் எவ்வளவு தூரத்துக்கு மிக நீளமாகவும் அடர்த்தியாகவும் கருமையாகவும் இருக்குன்னு நினைச்சதோ, இந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு 7 வாரம் கொடுத்தேன் சார், அடுத்த 2 மாசத்துல விற்பனை சரிய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கடுத்து எங்களோட மார்க்கெட்டிங் மேனேஜர்ஸ்லாம் வச்சு ஏன் சரிய ஆரம்பிச்சு அப்படின்னு பார்க்கும்போது அதனுடைய உண்மை நேர்த்தி வேற விதமா இருக்கு. யாருமே வந்து மிக நீண்ட கூந்தல் அப்படின்றத விட அவங்க எல்லாமே வால்யூம். இப்போ இந்தியன் சொசைட்டியில் வால்யூம் சில்கியா வருதா, இது மாதிரி நிறைய கூந்தலை பற்றியான பேராமீட்டர், கூந்தலை பற்றியான இப்போ நம்ம பேசினவங்க எல்லாமே ஒரு 40 வயசுக்கு முன்னால் இருக்கக்கூடிய, 40லேருந்து 60 இருக்கவங்களோட கூந்தல்ன்றது ஒன்று இருக்குது. இப்போ 20 வயதுலேருந்து 15 வயதுலேருந்து 40 வயது இருக்கவங்களுக்கான கூந்தல் அப்படின்றத விட அந்த மெட்ரிக், அவங்க அதை பார்க்கக்கூடிய கோணம் வந்து மாறிடுச்சு. அதுக்கு வந்து ஏதாவது ஒரு டிப்ஸான ப்ராடக்ட் இருக்காசான்னு கேட்டாங்க. ஒன்று வந்து முன்னாடிலாம் என்ன பண்ணுவோம்னா, கூந்தல் ரொம்ப லென்த்தாக வளருது, அப்படி இல்லைன்னா பால்டு ஹெட் இல்லாமல், அதாவது முடியல
நீங்க அம்மா சொன்னாங்கல்ல, அங்கங்க வந்து அடர்த்தி இல்லாம ரொம்ப கிளேசமா சொட்டையா இல்லாம இருக்கிறதுக்கு வளர்றதுக்கு இது ரெண்டத்தை பேராமீட்டரா வச்சிருப்போம். இது வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஹேர் ஆயில் இண்டஸ்ட்ரியோட ஃபார்முலா. பட் இப்போ வந்து அவங்களுக்கு நிறைய பேராமீட்டர், நிறைய விஷயங்கள், அந்த அந்த முடியும் சாஃப்டா இருக்கணும், அதே சமயத்தில் அதிக எண்ணிக்கையிலும் இருக்கணும், அதே மாதிரி ரொம்ப நீளமும் வளரக்கூடாது, ரொம்ப குட்டையாகவும் வளரக்கூடாது. ஓகே, ரொம்ப நீளமா இருந்தா அவங்க வந்து என்ன பண்ணாங்க, நிறைய சலூன்லாம் செலவழிக்கிறாங்களாம். அவர் அட்வர்டைஸ்மெண்ட் போட்ட உடனே ஒருவேளை அதிகமாக வந்துருச்சுன்னா நான் நிறைய வந்து ஹேர் ட்ரிம்மர்கிட்ட பணம் செலவழிக்க வேண்டியமே, அது இந்த ஹேர் ஆயில் வாங்குறதோட 5 மடங்கு அதிகம். பார்லருக்கு போகிறதுன்னு சொல்லி பாதி பேர் நிறுத்திட்டாங்க. பரவாயில்ல, ஏதாவது ஒரு ஹேர் ஆயில் மிதமாக வளர்றது இருந்தால் பரவாயில்ல. ஓகே, இது வந்து A+ சுப்ரீம் மாதிரி இருக்குது, வேண்டாம் அப்படின்னு. அதான் ப்ராடக்ட்டை ரிஜெக்ட் பண்ணல, அவங்களுடைய எண்ணங்கள்ல கூந்தலுடைய பெர்செப்ஷன், கூந்தல் பற்றியான எண்ணங்களோ கூந்தல் பற்றியான விஷயங்கள் வந்து முற்றிலுமா மாறிடுச்சு. இதை கொடுத்த பிறகு என்னிடம் வந்து ஒரு டிஸ்கஷன்ல உட்கார்ந்திருந்தார். இப்படி எல்லாமே மல்டிபிளா இருக்குது மாதிரியான ஒரு ஹேர் ஆயில் பண்ண முடியுமா? மல்டிபிளா அடர்த்தி இருக்கணும், ரொம்ப நீளமா வளரக்கூடாது, ஆரோக்கியமா வளரணும், சில்கியா இருக்கணும், வால்யூம் இருக்கணும். எங்கேயாவது ஒருத்தவங்க பூனை முடி மாதிரி வளர்ந்துருந்ததெல்லாம் எப்படி இருக்கணுமா? நல்லா வளர்ந்துடணும். சொட்ட தலையில ஹேர் வளரணும். நீங்க வந்து ஒரு பெரிய ஸ்டார் கம்பெனிக்கு வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால ஒரு ப்ராடக்ட் பண்ணி கொடுத்தீங்க சார், செம ஹிட்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நீங்களும் அந்த நிறுவனங்கள் நடத்திட்டு இருந்தீங்க. எனக்கு வந்து இந்த ட்ரபிள் ஷூட்டிங் அப்படின்றதுக்கு கட்டாயமா அவங்க கூட வந்து எனக்கு ஒரு டிஸ்கஷன் வேணும் அப்படின்னு இருந்தார். அவரோட பேசிட்டு அவருக்கு நாம சொன்ன ஆலோசனை இப்ப எவ்வளவு பேருக்கு தெரியும் அப்படின்னா, ஓகே, நம்மளோட மக்கள்கிட்ட இதெல்லாம் அட்ரஸ் பண்றது மாதிரியா நவீனத்துக்கு நவீனமாகவும் பாரம்பரியத்துக்கு பாரம்பரியமா இருக்கக்கூடிய சீக்கிரட்டான சொல்யூஷன் இல்லை, ரொம்ப யுனீக்கான சொல்யூஷன். அந்த காலத்துல எல்லாருக்கும் ரொம்ப யுனீக்கா இருந்தக்கூடிய ஒரு ஹேர் ஆயிலோட ஃபார்முலேஷன், ஹேர் ஆயில் எப்படி செயல்படுது, மல்டிபிளா ஒன்று வந்து பொடுகையும் எடுத்துக்கணும், அதே போல் வந்து அடர்த்தியாகவும் வளரணும், புதிய முடிகளும் வரணும். இது எல்லாம் இருக்கும்போது எனக்கு வந்து இந்த ஃபார்முலாவை யாருக்கோ சொல்லி கொடுத்துருக்கோமே அப்படின்னு சொல்லும்போது, நம்மளோட இந்த ஃபார்முலாவோட விஷயத்த எவ்வளோ பேருக்கு செய்ய தெரியணும் அப்படின்ற விஷயத்துல நம்மளோட மூலிகை கூந்தல் தைலம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்கோம்ல, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதே ஃபார்முலாவத்தை அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணது அந்த கூந்தல் தைலம் மறுபடியும் செகண்ட் டியூன்ல நல்ல ஹிட், அட்வர்டைஸ் மாற்றி போட்டாங்க. அதே சமயத்தில் இந்த ஃபார்முலேஷன்ஸையும் மாற்றிருந்தாங்க, எக்ஸலண்ட்டாக ஹிட் ஆச்சு. அப்போ நீங்கள் அவர் கேட்டார், இதை எப்படி நீங்கள் வந்து வேலிடேட் பண்ணுறீங்க? வேலிடேஷன் 2000 பேர் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதில் பிரதானமாக வேலிடேஷன் பண்ணதும், வேலிடேஷனை மதிப்பீடு பண்ணுறது, அந்த எண்ணெயை பண்ணும்போது என்ன பதத்தில் எடுக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த பதம் தப்புனா ஹேர் உதிர்ந்துடும் அப்படின்னு சொன்ன விஷயத்த எப்படி எடுக்கணும், எப்படி அந்த ஆயிலெலாம் காய்ச்சணும் அப்படின்ற ஒரு ப்ரொடக்ஷன் ஸ்பெஷலிஸ்ட்டை கேட்போம், கைகளை உயர்த்தலாம். நான் வந்து எக்ஸலண்ட்டாக அந்த ஆயில்ஸ்லாம் பண்ணுவேன், எனக்கு அந்த டெக்னிக்ஸ் தெரியும் அப்படின்னு சொல்லி. அந்த டெக்னிக்ஸ் எவ்வளோ பேருக்கு டீச் பண்ணியிருக்கோம், இப்போ புதுசாக நிறைய பேர் பார்த்துட்ருக்காங்க. அந்த டெக்னிக் எவ்வளோ பேருக்கு நம்ம டீச் பண்ணியிருக்கோம், நம்ம அந்த டெக்னிக்கை ஆயிரக்கணக்கான பேருக்கு டீச் பண்ணுறோம். அவரோட உரையாடின அதே ஃபார்முலேஷன் ரிலேட்டடில் அதை ஷேரிங் கேட்போம் நம்ம முதல்ல. ஓகே, பானுமதி ஷேர்லாம் மேம் அட்மிட் பண்ணுங்க. தியா இங்க அக்ஷயா நீ பா, கூந்தல் தைலம் பண்ணுங்க.
அதுல பாத்தீங்கன்னா நம்ம போட்டதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஸ்ட்ரீட்ல இதுங்க கரிசாலை, வெள்ளை கரிசாலை, மேம் அப்புறம் உங்களோட உங்களோட கேமராவை நேரடியா வைங்க. இப்பங்க தெரியுதுங்களா? நான் வெள்ளை உங்களுக்கு அந்த கூந்தல் தைலம் செஞ்சீங்களே, அந்த கூந்தல் தைலம் எப்படி செஞ்சீங்க, எவ்வளவு செஞ்சீங்க? பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஒரு 100 கிராம் வெள்ளை கரிசாலை, அப்புறம் பொடுதலை, இல்ல இல்ல இதுங்கய்யா நீல நீங்க கௌரி, நீங்க எவ்வளவு பண்ணீங்க, கௌரி ஒரு அதாவது எல்லாமே எப்படி பதம் பார்த்தீங்க? ஐயா நீங்க இப்போ எவ்வளவு பண்ணீங்க, எப்படி பதம் பார்த்தீங்க? ஒரு ஒரு இதுவும் பாத்தீங்கன்னா லிக்விடும் பாத்தீங்கன்னா அந்த சாறு பிழியும்ல, அது மூணும் சேர்த்து 300 கிராம் இருந்தது அப்படின்னா அதுக்கு அதே 2 மடங்கான தேங்காய் எண்ணெய் போட்டு நல்லா கலக்கிட்டு அப்புறமா நம்ம அடுப்புல வச்சு நல்லா அந்த இந்த பதம் வர மாதிரி பண்ணணுங்கய்யா. அந்த அந்த இது இருக்கு பாத்தீங்களா, கூழ் இருக்கு பாத்தீங்களா, அந்த கூழை ஐயா வந்து என்ன சொன்னாரு, இப்படி எடுத்தா அது உருண்டுற பதம் மாதிரி வரணும் அப்படின்னு மெழுகு சொன்னாரு. பதம், மெழுகு பதம் அல்லவா? ஓகே. இப்ப ஒருத்தரோட கேட்போம். அதான் தடவி தயாரிப்பு யாருக்கெல்லாம் கொடுத்து பார்த்தீங்க? என்னங்க உங்களோட தயாரிப்பை யாருக்கெல்லாம் கொடுத்து பார்த்தீங்க? ஏத்திருக்காங்க பாருங்க. சரி தியா போமா, அவங்க ரொம்ப பிறகு இருந்ததுங்க அவங்களுக்கு. அவங்களே கூப்பிடுங்க, பேச வைப்போம். என்னங்க அவங்களே கூப்பிடுங்க. நின்ன கூகு சொல்லு. பொடுகு எல்லாமே போயிடுச்சு எனக்கு. பொடுகு எங்க பேனு பாட்டி கொடுத்த இது தடவி பொடுகு பேன் அது எல்லாமே சரியாயிடுச்சு இப்போ. கூந்தெல்லாம் நீளமா போயிடுச்சு இல்ல? கூந்தல் எப்படி கூந்தல் எப்படி இருக்கு? அக்ஷய் தியா இங்க பா, இங்க பா. இதுக்கு இவ்வளவு இந்த வயசுலயே எனக்கு முடியலன்னு கஷ்டப்படுங்க. பாத்தீங்கன்னா தடவி நல்லா கருப்பா அது பாருங்க, நல்லா அடர்த்தியா முடி வந்துருச்சுங்க. சிறப்பு, அடர்த்தியா வந்துருச்சு. 3 வாட்டி செஞ்சிருக்கேங்க நான் அத. ம் 3 முறை செஞ்சுட்டேன். நான் தடவுனா டை போட்ட மாதிரியே இருக்குங்க. டை போட்ட மாதிரி இருக்கு. கருமை வந்துருச்சு, அடர்த்தி வந்துருச்சு. மற்றொரு பெண்மணிக்கு பொடுகு தொல்லையெல்லாம் போயிடுச்சு. போடுறதால பொடுகெல்லாம் சுத்தமாயிடுச்சுங்க. பேனு பொடுகு அதெல்லாம் நான் பொடுதலை வந்து மேலேயே போட்டு வச்சிருக்கேங்க, மாடி தோட்டத்துல போட்டிருக்கேன். வந்துருச்சுங்க இந்த மழைக்கு. ஆஹ் ரொம்ப அருமையா இருந்தது. நான் சொன்ன விஷயத்துக்கு ரொம்ப சாரிங்க. நான் வந்து அந்த தலைக்கு பேர் என்ன மேம்? நீங்க இல்லைங்க, போட்ட பேர் என்ன? கூந்தல் தைலம்யா. பொடு தலையா? பொடுதலை. பொடுதலை. பொடுதலை ஆட் பண்ணிருக்கீங்க அதுல. பொடுதலை, ம். மஞ்சள், கரிசலாங்கண்ணி, நீ கௌரி போட்டேன். அப்புறம் ஐயா என்ன சொன்னாரு, செய்யும் போது நீங்க என்ன சொன்னீங்க, அது கிடைக்கலன்னா மருதாணியும் போட்டுக்கலாம் நீங்க. ஒரு வாட்டி நான் 3 போட்டு இன்னொரு வாட்டி மருதாணி போட்டேன். அது இன்னும் அருமையா இருக்குங்க. அது எத்திமா ரக்ஷன் மருதாணி இது எத்திமா தைல எத்திமா அது ಅಲ್ಲಿ ಇದಿತ್ತು ನೋಡಿ ಎತ್ತಿಮ ಅಕ್ಷಯ ಅಲ್ಲಿ ಎಲಗಿದಿತ್ತು ಫ್ರಿಡ್ಜ್ மேல. அந்த மருதாணி தைலம் பாத்தீங்கன்னா எங்க குட்டி பேத்திக்கு ரொம்ப பிடிக்குதுங்க. அது ம் தடவி பாருங்கன்னு சொல்லியிருக்கேன், கருப்பாகுதா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. இப்போ வந்து அவங்களுக்கு கருப்பை விட நீங்க வந்து இன்னொரு ஷேடும் ஆட் பண்ணிக்கலாம், அப்படித்தானே? ஃபாரின்ல உங்க பேத்தி இருந்தாங்கன்னா முடி முழுவதுமா கருமையா கேட்பாங்களா, ஷேடா கேட்பாங்களா? கொஞ்சம் செம்பட்டையா இருக்க மாதிரியா? ஃபாரின்ல அதுல இருக்கவங்களுக்கு என்னங்க ஃபாரின்ல இருக்கவங்களுக்கெல்லாம் கூந்தல் தைலம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணும் போத கருமையா இருக்கவங்களும் அவங்களுக்கு வந்து ஷேடா இருக்காதான் பிடிக்குது. ஓகே ஷேடு கேக்குறாங்க. ஓகே. ரெண்டு ரெண்டு கூந்தல் தைலத்துக்கு என்ன வேறுபாடு மேம்? எதுக்குங்க உதாரணத்துக்கு மருதாணிக்கும் இதுக்கும்? மருதாணி வந்து பாத்தீங்கன்னா தடவுனதுல கொஞ்சம் மன அமைதி வருதுங்க, கொஞ்சம் தூக்கம் வருது நல்லா. பாத்தீங்கன்னா நிச்சயம் உண்மையிலே ஷைனிங் கொடுக்குதுங்க. அது வந்து கொஞ்சம் ஷைனிங் கொடுக்குது. இது போட்டது வந்து மருதாணி இல்லாம செஞ்சது பாத்தீங்கன்னா இது மாதிரி இருக்குது, டை போட்ட மாதிரி இருக்குங்க. அது மாதிரி இருக்கு. அது எல்லாம் கேட்டிருக்காங்க, எல்லாருக்கும் செஞ்சு கொடுக்கணும்னு இருக்கேன். அது இப்ப வேணாம், நம்ம அட்வான்ஸ் கத்துக்கிட்டு அப்புறமா ப்ரிப்பேரா செய்யலாம்னு வச்சுட்டேங்க நானு. நீங்க எவ்வளவு பொருட்கள்லாம் செய்வீங்க? என்னங்க எவ்வளவு பொருட்கள்லாம் செஞ்சிருக்கீங்க? எவ்வளவு மூலிகை பொருட்கள்லாம் தயாரிப்பு பண்ணியிருக்கீங்க? ஒரு 18 17 செஞ்சுட்டேங்க. 18 17 செஞ்சிட்டீங்க. ஓ சிறப்பு. நம்ம அடுத்த ஒருத்தர்கிட்ட கேட்போம். நன்றி அம்மா. இப்ப நம்ம வந்து ஒரு
கூந்தல் தைலம் ஒரு கூந்தல் தைலத்தோட பெரிய நிறுவனத்தோட சிஇஓ கூட பேசும்போது என்னென்னலாம் கேட்டிருந்தாங்க, அவங்க ஒரு 4 விதமான பண்பு கேட்டிருந்தாங்க. இப்போ மேடம் பேசுனதுல என்னென்ன பண்பெல்லாம் சொல்லியிருக்காங்க? ஓகே, மற்ற ஒருத்தவங்க கை தூக்கலாம். ஹேர் ஆயில் செஞ்சு, ஓகே, அதில் பயனானவங்க தனாமணி மேம். இன்னும் இதுவரை பேசாதவங்க பேசலாம் சார். ஓகே சார். நான் ஒரு தடவை வணக்கம் சார். நான் ஒரு தடவை எனக்கு பொடுதலை இலை கிடைக்கல, அப்போ பொன்னாங்கண்ணி இலை சேர்த்து செய்தேன். அது கொஞ்சம் நல்லா கண்ணுக்கு கொஞ்சம் குளுமையா இருந்து, பொன்னாங்கண்ணி, கரிசலாங்கண்ணி, ஆஹ் ஆஹ் என்ன தேங்காய் எண்ணெய், இன்னும் ஒண்ணு சேர்த்து மருதாணி கூட சேர்த்து. மருதாணி செய்யும் போது சிவப்பா இருக்கு. பின்ன அவுரி சேர்த்து. அவுரி வந்து பொடி தான் கிடைச்சி, இலையா கிடைக்கல. அப்ப பொடிய கொஞ்சம் ஒரு தடவை செய்தப்போ கொஞ்சம் இளஞ்சூடு தண்ணியில வச்சு அப்புறம் அந்த லிக்விடை எடுத்து அதுல சேர்த்து செய்த. இன்னொரு தடவை வந்து செய்யும்போது அதை இறக்கி வைக்கும்போது இந்த மெழுகு பதத்துல வந்த பிறகு இந்த பொடியை லேசா கலக்கி 2வது முறை அப்படி செய்து வச்சிருக்கேன் சார். அது கொஞ்சம் கருப்பா இருக்கு, கொஞ்சம் ப்ரௌனிஸா வந்து மருதாணி சேர்த்தப்போ, அவரையும் கூட சேர்த்தப்போ கொஞ்சம் பிளாக் கலர்ல வருது கொஞ்சம். சிறப்பு மிஸ். எந்த ஊர்ல நீங்க வசிக்கிறீங்க? திருவனந்தபுரத்துல இருக்கேன் சார். ஓ, திருவனந்தபுரத்தில். கரிசலாங்கண்ணி இதெல்லாம் வீட்டுல வளர்த்துனதுதான். பொன்னாங்கண்ணி எல்லாம் வீட்டுல வளர்த்துனதுதான். அது சிறப்பு. ஒரு பச்சையும் சிவப்பும் இருக்கு பொன்னாங்கண்ணி. வீட்லயே வளர்க்குறீங்க, நீங்க வீட்லயே சிறப்பான ஹேர் ஆயில் பண்றீங்க. சொல்லுங்க சார். வீட்லயே வளர்த்து சிறப்பான ஹேர் ஆயில் பண்றீங்க, அப்படித்தானே? கேட்கலையே. மூலிகையெல்லாம் வெளியில வாங்காம வீட்லயே வளர்த்து பண்றீங்க. You are growing, right? நெச்சு சரியில்லைன்னு தோணுது. அடுத்த ஒருத்தருக்கு நம்ம பேசுவோம். ஓகே, ஹேர் ஆயில் தொடர்பா மற்ற ஒருத்தவங்ககிட்ட நீங்க பேசுவோம். ஹேர் ஆயில் செஞ்சு நான் பயன்படுத்தியிருக்கேன். நிறைய பேருக்கு கை தூக்குறாங்க. சிவகாமி அம்மா. ஹலோ சிவகாமி சார், அம்மா. கேக்குதா சார்? நன்றாக கேட்குதும்மா. எந்த ஊர்ல நீங்க வசிக்கிறீங்க? சென்னையில இருக்கேன், இப்ப காரைக்குடியில இருக்கேன் சார். காரைக்குடியில் இருக்கீங்க. ஓகே, உங்களோட அனுபவத்தை சொல்லுங்க. நான் கருவேப்பிலையில அரைச்சு அதுல காய்ச்சி அந்த எண்ணெய் தேய்ச்சிருக்கேன். நல்ல கருப்பா வந்திருக்கு, நீளமா. நம்மளோட பாடத்திட்டத்துல சொன்ன ஒரு ஹேர் ஆயில் எவ்வளவு பண்ணீங்க? பாடத்திட்டத்துல நான் என்ன வரலையே, எனக்கு தெரியல. ஓகே, கருவேப்பிலையில செஞ்சேன். ஓகே. மூலிகை கூந்தல் தைலம் ப்ரிப்பேர் பண்ண ஒருத்தரோட நம்ம கேட்போம். மூலிகை கூந்தல் தைலம் அகிலா குத்தர்சன் மேம். அன்வைட் பண்ணலாம். ஓகே, வணக்கம் ஐயா. வணக்கம் அகிலா மேம். நீங்க எப்படி மூலிகை கூந்தல் தைலம் பண்ணீங்க? உங்களோட அனுபவம் என்ன? நான் ஐயா சொல்லி கொடுத்த மாதிரி தான் செஞ்ச ஃபர்ஸ்ட் தடவை முத பண்ணேன். பண்ணி எங்க வீட்டுக்காரவங்க தான் அதை அவங்களுக்கு தான் கொடுத்து யூஸ் பண்ண சொன்னேன். அவங்களுக்கு கொஞ்சம் முடி ஃப்ரண்ட்ல முடி இருக்காது. இப்ப கொஞ்சம் குட்டி குட்டியா முடி வளர ஆரம்பிச்சது. வளர ஆரம்பிச்சோன்னா மறுபடியும் 2வது தடவை இப்ப தயாரிச்சு இப்ப நானுமே அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். கண்ணு எரிச்சல்லாம் இல்லை. இப்ப முதல்ல அடிக்கடி கண்ணு எரிச்சல் வரும், அதெல்லாம் இல்லை. நல்லா இருக்கு உடம்பு. கொஞ்சம் எனக்கு உடம்பு சூடான உடம்பு, இப்ப நல்லா கூலிங்கா நல்லா இருக்குது ஐயா. ஓ, சிறப்பு. இப்ப அதுல முதன்மையா என்ன பயன்படுத்துறீங்க? அதை செய்யும் போது எப்படி ப்ரிப்பரேஷன்ல எப்படி என்ன நுணுக்கங்களை கையாண்டீங்க? இப்போ இதுக்கு முதல்ல நீங்க வந்து ஹேர் ஆயில்லாம் பண்றதுக்கு இதுக்கு முயற்சி பண்ணிருக்கீங்களா? இப்பதான் கண்டுபிடிச்சீங்க? இல்ல, இப்ப நம்ம வாழ்வியல்ல சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாமே எனக்கு கத்துக்கிட்டு செய்யறேன். வந்து நான் கரிசாலை, பொன்னாங்கண்ணி, அவுரி இது 3 தான் போட்டேன். அவுரி வந்து பவுடர் தான் கிடைச்சிச்சு.
ம் மத்ததெல்லாம் சாறு எடுத்து தேங்காய் எண்ணெயோட மிக்ஸ் பண்ணி நல்ல ஒரு மிதமான சூட்டிலே வச்சு நல்லா காய்ச்சி மெழுகு பதம் ம் கரெக்டான மெழுகு பதம் வந்தோடனே 2 தடவையுமே மெழுகு பதம் சூப்பரா வந்துச்சு. அழகா எடுத்து வச்சுட்டேன். நல்லா ஓகே. இருந்தது. பதத்துல மெழுகு பதம். மெழுகு பதத்தை எப்படி கண்டுபிடிப்பீங்க? அது கையால எடுத்து அதை எடுத்து உருட்டும் போது அது கையில ஒட்டக்கூடாது சார். அது ஒட்டக்கூடாம உருண்டையா அழகா வரணும். அந்த கையில அந்த பிசுபிசுப்பு இல்லாம அழகா உருண்டையா ஒட்டாம கையில வந்துட்டாலே அந்த பதம் பாத்துக்கலாம். அப்ப நிறைய கூந்தல் தேய்லாம் தயாரிச்சா தேய்ச்சா வந்து சில நேரத்துல வந்து தலைவலி எல்லாம் வந்துடுதுல, அது எதனால வரும்? அது ரொம்ப குளிர்ச்சினால ஒரு சிலருக்கு தலைவலி வரலாம். ஆனா ம் எனக்கும் வரல, எங்க வீட்டுக்காரங்களுக்கும் எதுவுமே பண்ணல. ஓகே. 2 பேருக்குமே பதமா ஒண்ணும் பண்ணல. எடுக்கலன்னா வராது, அப்படித்தானே? ஆமா. பதமா பதமா எடுக்காம ஆமா பதமா எடுக்கலாம முறிஞ்சு போயிட்டாலும் முடி கொட்ட ஆரம்பிச்சிடும். அது ம் கொஞ்சம் மெழுகு பதம் வரணும். அந்த மணல் மாதிரி விட்டுட்டோம்னா முடி கொட்டும்னு ஐயா சொன்னாங்க. அதுக்கு முன்னால யாருக்கெல்லாம் வந்து ஓகே சளி பிடிச்சுக்கிறோம், யாருக்கெல்லாம் சளி பிடிச்சுக்கிறோம் முன்னால ஒரு அ- ஆயில் தயாரிக்கும் போது எதெல்லாம் நம்ம வந்து கவனிக்கணும், அதை மற்றவங்ககிட்ட கேட்போம். மற்ற என்ன பொருட்கள்லாம் செஞ்சிருக்கீங்க நீங்க சித்தா வே ஆஃப் லைஃப்ல? நான் ஒரு 18 பொருள் செஞ்சேன். ஓகே 18 ஒரு 3 இதுதான் செய்ய முடியல. 21 பொருள்ல 18 பொருள் செஞ்சேன். ஓகே ஓகே 21 பொருள் நம்ம டீச் பண்ணதுல 18 என்னென்ன 18 பொருள் செஞ்சேன். செஞ்சீங்க? ஆஹ் செஞ்சதுன்னு பாத்தீங்கன்னா அஷ்டசூரணம், சீமையகத்தி களிம்பு, ரோஜா குல்கந்து, பூண்டு தேன், மருதம்பட்டை டீ, ம் கூந்தல் தைலம், ஆகினி பொடி, குங்குளிய வெண்ணெய், நன்னாரி சர்பத்து, ஆடாத்தொடை மணப்பாகு, குங்குமம், குமரி பக்குவம், வெற்றிலை ஒட்டுதல், ஆவாரம்பூ தேநீர், நீர்க்கோர்வை மாத்திரை, கண்மை, மூலிகை பற்பொடி, இதெல்லாம் அமுக்கரா சூரணம் இதெல்லாம் செஞ்சுட்டேன். குளியல் பொடியும் தூதுவளை நெய்யும் தான் இன்னும் செய்யல. குளியல் பொடி வந்து நிறைய இருந்ததுனால மிக்சியில அரைக்க முடியல. அது மிஷின்ல தான் அரைக்கணுங்கிறதுக்காக வச்சிருக்கேன் வெயிட்டிங்ல. அழகு சார்ந்த பொருட்கள்லாம் எதெல்லாம் அழகு சார்ந்த பொருட்கள் நீங்க செஞ்சு உங்களுக்கு டீச் பண்ணது, உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டது பிளஸ் இது அழகு சார்ந்ததுன்னா குங்கிலிய வெண்ணெய் வந்து நம்ம உடம்புக்கு கொஞ்சம் வறட்சி இல்லாம இருக்கு சார். தடவும் போது வறட்சி இல்லாம இருக்குது. உங்களுக்கான பொருள். அப்புறம் அழகுக்கான பொருளை சொல்லலாம். உடம்புக்கு பாத்தீங்கன்னா செரிமானம் ஆகாம இருக்கிறதுக்கெல்லாம் அஷ்டசூரணம் சூப்பரா அவ்வளவு நல்லா இருக்குது. இந்த செரிமானம் ஆகாம பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, வாயு தொல்லை இருக்கிறவங்களுக்கு அஷ்டசூரணம் அருமையா வேலை பார்க்குது. கூந்தல் தைலம் முடி வளர்றதுக்கு. அந்த ஆகினி பொடி வந்து அந்த சளி பிடிச்சிட்டுன்னா நம்ம ஒரு அந்த முடிச்சு எடுத்து மோந்தாலே அவ்வளவு ஒரு வாசனையா அதுவே நல்லா இருக்குது. அதுவுமே நல்லா கேக்குது. அதுக்கப்புறம் குமரி பக்குவம், அது நம்ம எல்லாருமே சொன்னது வந்து பஞ்சாமிரதம் மாதிரி, அது ஒரு மருந்தாவே யாருமே இல்ல, பஞ்சாமிரதம் மாதிரி இருக்கு அப்படின்னுங்கிற அளவுக்கு வந்துடுச்சு. அது அவ்வளோ அது டேஸ்ட் அந்த அளவுக்கு எல்லாருக்கும் பிடிச்சு போச்சு. அந்த டேஸ்ட் நல்லா நல்லா அருமையா இருந்தது சார். அது வந்து லேடிஸ்க்கு கர்ப்பப்பை பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, இந்த எல்லாருக்குமே அது ரொம்ப நல்லது. கர்ப்பப்பை ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு எல்லாம் அது உடம்புக்கு நல்லது. குங்குமம் நெத்தியில வச்சா அரிக்காம பயம் இல்லாம வைக்கலாம். நெத்தியிலேயே வரல குங்குமம் வைக்கும்போது பயம் இல்லாம வைக்கிறதுக்கான இது குங்குமம் நம்ம தயாரிச்சது. முன்னால இருக்க குங்குமத்துக்கு இதுக்கு என்ன வேறுபாடு? என்ன ஐயா சரிங்க புரியல. முன்னால நீங்க கடைக்கு வாங்கி வச்சதுக்கும் நீங்களே தயாரிச்ச இந்த இயற்கை குங்குமத்துக்கு என்ன வேறுபாடு இருக்கு? வச்சு பாத்தீங்களா? வச்சு பார்த்தோம். நம்ம மெயினா வச்சோம்னா அரிப்பு இல்லாம இருக்குங்கிற அந்த ஒரு பயம் இல்லாம வைக்க முடியுது ஐயா. அதுதான் ஒண்ணு. நம்ம எப்ப வச்சாலும் அரிக்கும், ஒரு மாதிரி வெள்ளையா போயிடும். அதெல்லாம் இல்லாம பயம் இல்லாம வைக்க முடியுது. குங்குமம் நல்ல குங்கும தயாரிப்பு நல்ல இதுதான். மருதம்பட்டை டீ ஹார்ட் பேஷண்ட்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம். மருதம்பட்டை டீ அது வந்து சூப்பரா இருக்கு. அதுவும் நல்லா இருந்தது. அதுல பால் மிக்ஸ் பண்ணியும் குடிக்கலாம், பால் இல்லாம குடிக்கலாம். நல்லா இருந்தது. பூண்டு தேன் ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. உங்க வீட்டுல தேநீர் வந்து பால் டீ குடிக்கிறத ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. ஆமா ஆமாயா. அப்புறம் வந்து பூண்டு தேன் வந்து ரொம்ப
ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கூட அதை அதிகமா எடுத்துக்கலாம். நைட்ல கொஞ்சம் எடுத்துக்கிட்டா நல்லது. பூண்டு தேன் நல்லா நமக்கு இம்யூனிட்டி பவர் அதிகமாகும். ம் அதுக்கு ஒரு ஒரு சிறப்பான ஒரு இது ம் சீமை அகத்தி களிம்பு. அது ம் கொஞ்சம் இந்த படர்தாமரை அது மாதிரி ஐட்டங்களுக்கு போடுறது. கொஞ்சம் கால்ல ஒரு செருப்பு ஒரு மாதிரி கடிச்சு கொஞ்சம் எங்க வீட்டுக்காரங்களுக்கு சிகப்பா இருந்தது. அதுல தடவுனா அது ஒரு 2 நாள்ல கியூர் ஆயிடுச்சு. சரியாயிடுச்சு. அது நல்லா இதாயிடுச்சு. ஸ்கின் டாக்டர் அப்புறம் மாதிரி. நன்னாரி சர்பத் ம் கேட்கவே வேணாம் சார். அவ்வளவு அவ்வளவு அருமையான ஒரு விஷயம். நன்னாரி சர்பத் சூப்பரா இருந்தது. நன்னாரி சர்பத்து இதெல்லாம் இன்னும் நீர்க்கோர்வை மாத்திரை, அதுவும் பாரத்துக்கு போடுறதுக்கு அதுக்கெல்லாம் நீர்க்கோர்வை மாத்திரை அதுவும் சொல்லி கொடுத்தாங்க. அதுவும் நல்லா இருந்தது. மூலிகை பற்பொடி இதெல்லாம் நீங்களே ப்ரிப்பேர் பண்ணீங்களா, சொல்லி தந்ததா நீங்களே? சொல்லி கொடுத்ததை பார்த்துட்டு நாங்க செஞ்சோம். ம் எல்லாமே வீடியோ ஆன்லைன்ல பார்த்து அவங்க தயாரிக்க அதை நாங்க செஞ்சோம். எல்லாருமே சார் சொல்ல சொல்ல நாங்க எல்லாமே வாங்கி வச்சுக்கிட்டு அவர் சொல்லும்போது அவங்க கூடயே செஞ்சுட்டோம். சரியா போய் ஆன்லைன்லயே பக்குவம் வந்துருச்சு. ஆன்லைன்லயே உங்களால ஒரு பொருளை வந்து இனம் கண்டறிச்சு ப்ராப்பரா பண்ண முடியுதா? முடிச்சது. அந்த அளவுக்கு அழகா தெளிவா காமிச்சாங்க. ப்ராக்டிக்கல் கிளாஸ். தெளிவா சார் சொல்லி கொடுத்தாங்க. ப்ராக்டிக்கல் கிளாஸ்னா நேரடியா பக்கத்துல இருக்கவங்க சொல்லி கொடுத்தாவே ஃபால்ட் ஆயிடும். அப்ப ஆன்லைன்ல சொல்லி தந்து இது மாதிரி 20 பொருட்களை நம்மளால வந்து கத்துக்க முடியுமா? முடியும் சார். ஏன்னா நான் கூட அப்ப கிளாஸ்ல சேர்றதுக்கு முன்னாடி யோசிச்சேன். சேர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க ஒருத்தரையும் பார்த்து கரெக்டுன்னு அந்த பக்குவத்தை வரை பொறுமையா இது கரெக்டான பக்குவம் அப்படின்னு ஒருத்தருக்கு அவங்க கேர் பண்ணி சொல்லி கொடுத்தாங்க. அதுதான் அதுல வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷல். நல்ல சார் வந்து கிருபா சார் வந்து சூப்பரா சொல்லி கொடுத்தாங்க. உங்களோட மூலிகைக்கு என்ன கண்டறியுது உங்களுக்கு? இதுதான் மூலிகை, இந்த மூலிகைனால என்ன பயன், இதை பத்தி எல்லாம் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப கரிசலாங்கண்ணினா என்ன அப்படின்றது முதல்ல தெரியுமா? ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். ஆனா இந்த கிளாஸ்ல சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் அதோட புரிதல் அதிகம். அதுக்கு முன்னாடியே அவ்வளவுலாம் மூலிகை பத்தி எல்லாம் அவ்வளவுலாம் ரொம்ப எல்லாம் தெரியாது. இப்போ ஓரளவுக்கு செடியை பார்த்தோம்னா போயிட்டு இருக்கும் போதே இது என்ன செடியா இருக்கும், அது என்ன செடியா இருக்கும்னு நம்ம பாக்குற மாதிரி இருக்கு. ஒரு ஒரு செடியை பார்க்கும்போது அந்த சிந்தனை பூரா அங்கதான் போகுது. அது மாதிரி எவ்வளவு மூலிகைகள் தெரிஞ்சுக்கிட்டீங்க இந்த பொருட்கள்லாம்? கிட்டத்தட்ட ஒரு 70 மூலிகை கிட்ட தெரிஞ்சுக்கிட்டேன் சார். ஓகே, ஓ சிறப்பு. நீங்க ஒரு முக்கியமான பொருளை மிஸ் பண்ணிட்டீங்க. என்ன ஏன் சொல்லுங்க. அழகு சார்ந்த பொருட்கள்லாம் சொல்லுங்க எனக்கு. அழகு சார்ந்த பொருட்கள் புரியல, எப்படி சொல்ல? அழகு சார்ந்த பொருட்கள் இந்த தயாரிப்புல சொல்றீங்களா? ஆமா. தயாரிப்புல அழகு சார்ந்த பொருட்கள்னா மூலிகை, கூந்தல் தைலம், குங்குமம், கண்மை. ஓகே சிறப்பு. கண்மை அதுதான் மெயின். கண்மை, கண்மை. அப்புறம் குளியல் பொடி. ஓகே சிறப்பு. இப்ப இதெல்லாம் செஞ்ச பிறகு உங்க ஃபேமிலியில டெய்லி கன்சப்ஷன், பல்பொடி ஆகட்டும், கண்மை ஆகட்டும், கூந்தல் தைலம் ஆகட்டும், இதெல்லாம் உங்களுடைய அனுபவம்னு இல்லை, உங்களுடைய வாழ்வு முறை எப்படி மாறி இருக்கு? மாறி இருக்கு சார். இப்ப எல்லாமே ஓரளவுக்கு டோட்டலா கொஞ்சம் காபி டீ அவாய்ட் பண்ணிட்டு எல்லாரும் கொஞ்சம் மருதம்பட்டை இது எடுக்கிற மாதிரி அந்த கொஞ்சம் எல்லாம் ஓரளவுக்கு எல்லாரும் கண்மை பிள்ளைங்களுக்கு எல்லாமே இதை கொடுத்து வைங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். எல்லாருமே வைக்கிறாங்க. அதனால ஓரளவுக்கு எல்லாம் இது கொஞ்சம் மாற்றங்கள் நல்லாவே வந்திருக்கு. முத்திரைகளும் வாழ்வியலும் நல்ல மாற்றத்தை உண்டாக்கி இருக்கு சார் ஃபேமிலியில. ஓகே. ஸோ ஒரு நம்ம இறுதியா வந்து நம்ம ஹேர் ஆயில்ல மறுபடியும் நம்ம பார்ப்போம். மற்ற ஒருத்தவங்களோட நம்ம அனுபவத்தை எடுப்போம். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி அகிலா குதர். நீங்க எந்த ஊர்ல வசிக்கிறீங்கம்மா? பாண்டிச்சேரி. ஓகே ஓகே. அதுக்கடுத்து ஆண்கள்ல யாரும் செஞ்சாங்களா? வெங்கட்ராமணி, நீங்க எதை செஞ்சிருக்கீங்களா? ஓகே. அடுத்து மற்றவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். யாரெல்லாம் செஞ்சு பயன்பெற்றவங்க? ஓகே. ரிஸ்வானா பேகம் அம்மா. ஓகே. ரிஸ்வானா சொல்லுங்க. கேக்குதாங்க சார்? நன்றாக கேக்குது. குட் ஈவினிங் சார். சார்ந்த பொருட்கள் எல்லாம் என்னென்ன பொருட்கள்லாம் செஞ்சீங்க?
கூந்தல் தைலம் செஞ்சேன் சார். அப்புறம் கண்மை செஞ்சிருக்கேன். குங்குளிய வெண்ணெய் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் அழகு சார்ந்த பொருளை இது பண்ணியிருக்கேன். இது மூணும். சீமையகத்தி எனக்கு கிடைக்காதனால எனக்கு சீமையகத்தி களிம்பு என்னால் பண்ண முடியல. அதான் அழகு சார்ந்த பொருளை செய்யறது இருந்தாலும் தோல் சம்பந்தப்பட்ட பொருட்களை செய்யறோம். உடலுக்கெல்லாம் செய்வதன் மூலம் உங்களுக்கு எப்படி இருக்குது? இப்போ ஹேர் ஆயில் அப்படின்றது செஞ்சீங்களா? செஞ்சேங்க சார். அது வந்து பயனுள்ள விஷயமா இருக்கு. அது ரொம்ப பயனுள்ள விஷயமா இருக்கு சார். அப்புறம் அது வந்து கூந்தல் வந்து செம்பட்டு நிறத்துல இருந்துச்சு எனக்கு. அது வந்து இப்ப கொஞ்சம் கலர் கருப்பாயிட்டு வருது. அந்த சேஞ்சஸ் தெரிஞ்சிருக்கு. அந்த மாதிரி வந்துட்டு இருக்கு. அப்புறம் அது வந்து செய்யும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எப்படின்னா கூந்தல் தைலம் எல்லாம் செஞ்சதே இல்லை. அது என்னன்னு தெரியாது எனக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த அந்த செஞ்சு அதோட பதம் கரெக்டா வந்து அதோட கலர், அந்த எண்ணெயோட கலர் பார்க்கும்போது ரொம்ப அழகா இருந்துச்சு. அந்த 4 மூலிகை போட்டு செஞ்சேன். 2 மூலிகை தான் கிடைச்சது ஃப்ரெஷ்ஷா. அமேசான் காட்டுல இருந்து எடுத்துட்டு வரல அந்த மூலிகை எல்லாம்? இல்லைங்க சார், 2 மூலிகை கிடைச்சதுங்க சார். நமக்கு இதுவரை ஹேர் ஆயில் அட்வர்டைஸ்மெண்டா எப்படி இருக்கும்? இது அமேசான் காடுகளில் இருந்து எடுக்கப்பட்டதுன்னு வந்து நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும். ஆமாங்க சார். காஸ்ட்லியான ஆயிலை விட நீங்க சிறப்பா பண்ணிருக்கீங்க. ஓகே. ஆமாங்க சார். இது இந்த கரிசலாங்கண்ணி, பொன்னாங்கண்ணி அது ஈஸியா கிடைக்கும் சார் இங்க. இந்த அவுரியும் பொடுதலையும் வந்து கிடைக்கலாங்க சார். அப்ப நான் வந்து நாட்டு மருந்து கடையில வந்து பொடி கிடைச்சது அவுரியோடது. அப்புறம் வந்து இது பொடுதலையோடது வந்து அந்த இலையாவே கிடைச்சது. அதை எடுத்து இப்போ 100 மில்லி வந்து நம்ம கரிசலாங்கண்ணி வந்து 100 மில்லி சாறு எடுத்தோம்னா இது என்ன செஞ்சாங்க இப்ப நீங்க யாருக்கெல்லாம் பயன்படுத்துனீங்க? பொண்ணு 2 பொண்ணுகளுக்கும் எனக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து முடியல கலர்ல டிஃப்ரெண்ட் தெரிஞ்சது. நான் இப்போ ஒரு 3 வாரமா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்பதான் செஞ்சேன் நானு. கலர் வந்து டிஃப்ரெண்ட் தெரியுது. இனி போக போக இனி என்ன டிஃப்ரெண்ட் பார்க்கணும். அந்த இது நல்லா இருக்கு. அப்புறம் தலை கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி இருக்குங்க சார். அப்புறம் வந்து கண்மை செஞ்சேன். கண்மை வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்ணுக்கு ஃபர்ஸ்ட் தடவை போடும்போது கண்ணுல இருந்து மடமடன்னு தண்ணி வந்துச்சு. அந்த ஹீட் எல்லாம் வெளியே வந்துருச்சு போல இருக்கு. அதுக்கப்புறம் போடும்போது அந்த மாதிரி இல்ல, தண்ணி வரல, கரெக்டா இருந்துச்சு. அந்த கண்மை செஞ்சேன். அப்புறம் குங்குளிய வெண்ணெய் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க சார். நேச்சுரல் சன்ஸ்கிரீன். அது இப்பெல்லாம் ஜாயின் பண்றதுக்கு முன்னால நீங்க வந்து இப்படி செய்முறையா பிராக்டிக்கலா நம்ம சொல்லி தருவோனுமே நீங்க எப்படி நினைச்சீங்க? எப்படி இருந்தது இந்த வகுப்புகள்? சித்தர் வாழ்வியல் முறைன்ற வகுப்புல நீங்க இந்த மாதிரியா அழகு தொடர்பான பொருட்களும் மற்ற பொருட்கள் 20 பொருட்கள் செஞ்சிருக்கீங்கல்ல, நீங்க என்ன நினைச்சீங்க இது மாதிரியான வகுப்புகள் சேரும்போது? செய்முறைன்னா சரி எப்படி சொல்லி தருவாங்க, நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்போம்ல, அந்த மாதிரி ஏதோ சொல்லி தருவாங்க, பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு நினைச்சேன். ஆனா இன்ச் பை இன்ச்சா சொல்லி கொடுத்தாங்க. ஸ்பூன் ஃபீடிங் மாதிரி சொல்லி தந்து, இப்போ இந்த கூந்தல் தைலமே எடுத்துக்கிட்டாலும் அது எவ்வளோ அளவு சேர்த்தணும், இவ்வளோதான் சேர்த்தணும், இதுக்கு ஈக்குவல் குவான்டிட்டி எப்படி என்ன சேர்த்தணும், அதை சேர்த்து அதுக்கப்புறம் எப்படி அடுப்புல ஏற்றணும், எப்படி ஸ்லோவா வைக்கணுமா ஃபாஸ்டா வைக்கணுமா, எப்படி கிளறணும், கிளறும் போது என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் என்ன பதம் வரும், எப்படி கொதிக்கும், அது கொதிக்கும் போது நீர் வத்துறது அறியறதுக்காக நம்ம வந்து ஒரு குச்சியை அதுல வச்சு தீயில எரிக்கும் போது சட சடன்னு சத்தம் வருதா, சத்தம் வரலையா, சத்தம் வராம இருக்கும்போது இது முடிஞ்சிருச்சு, நீர்த்துவம் வத்திருச்சு, நீர்த்துவம் இல்லாம எடுக்கணும், கருகியும் போகக்கூடாது, முன்னாடியும் போகக்கூடாது பின்னாடியும் வரக்கூடாது, அதனுடைய பதம் மெழுகு பதமா இருக்கணும், மெழுகு பதம் இப்படி உருட்டி அதை கையில காமிச்சு கொடுத்தாங்க. அதே மாதிரி ரொம்ப நல்லா வந்துச்சு சார். அப்படி அந்த மாதிரி காமிச்சு தந்தனால அது செய்யும் போது ரொம்ப ஈஸியா அதெல்லாம் முடிஞ்சது அப்புறம் தான் செஞ்சேன் நான். இப்போ ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி தான் செஞ்சேன். ஆனா அந்த அவங்க சொல்லி தந்த அந்த விதம் வந்து ரொம்ப கரெக்டா அந்த பக்குவம் வந்து ரொம்ப அழகா கொண்டு வந்துருச்சு. அந்த எண்ணெய் வந்து வெயில்ல போய் பார்த்தோன்னா அந்த கலரு, அப்புறம் ஒரு இந்த கலர் வயலட் கலர், அப்புறம் கிரீன் கலர் வருது, அப்புறம் பிளாக், எல்லா கலரும் கலந்து ஒரு மயில் தோகை மாதிரி ஒரு கலர், அந்த மாதிரி ஒரு கலர் வந்து கலர் பார்க்க ரொம்ப ஆசையா இருந்துச்சு. ஆனா இன்னும் எனக்கு அந்த ஃப்ரெஷ்ஷான மூலிகை 2 கிடைக்கலையே, 2 தான் கிடைச்சதுன்னு ஒரு வருத்தம் இருக்கு.
அப்புறம் எல்லாம் கிடைச்சது. வாழ்வியல் முறையெல்லாம் படிச்ச பிறகு எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க? உங்களோட வாழ்வியல் எப்படி மாற்றம் இருக்கு? அதாவது எல்லா பொருட்களையும் இப்போ வேற பார்வையில பாக்குறோம். ஃபர்ஸ்ட் எல்லாம் அப்படி எல்லாம் உணவு அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். இப்ப வந்து ஒரு பொருளை பார்த்தா இது வெப்பமா குளிர்ச்சியா, இது ஒத்துக்குமா உடம்புக்கு, வாத உடம்புக்கு ஒத்துக்குமா, பித்த உடம்புக்கு ஒத்துக்குமா, அப்புறம் இது வந்து எந்த காலத்துல எடுக்கணும், எந்த டைம்ல நம்ம இப்ப இருக்கிறோம், இது வாத காலமா குளிர்காலமா வெப்ப சம்மரா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி எல்லாம் யோசனை இப்படிதான் ஓடிட்டு இருக்கு. அதை சாதாரணமா இப்ப பார்க்க முடியறது இல்ல. அந்த மாதிரி போயிட்டு இது என்ன சுவை, அப்புறம் சுவையை பார்க்க வேண்டியதா இருக்கு. ஃபர்ஸ்ட்ல சுவை ஏதோ ஒரு சுவை இப்ப நமக்கு நாடி பார்த்து இந்த சுவை வந்து நமக்கு இன்னைக்கு ஒத்துக்குமா ஒத்துக்காதா, இல்ல ஏதோ ஒரு பிரச்சனை வந்தா எதனால வந்துச்சுன்னு அதை கண்டுபிடிக்க முடியுது. ஃபர்ஸ்ட் ஒரு பிரச்சனை வந்தா எதனாலன்னு தெரியாது, ஏன் நமக்கு இப்படி ஆச்சு, ஏன் இப்படி ஆச்சுன்னு. இப்போ ஒரு சளி பிடிச்சிருந்தது, ஒரு வீசிங் அதிகமா வர மாதிரி இருந்துச்சுன்னா நேற்றுக்கு தான் சளி பிடிச்சிருந்துச்சு, கம்மியா இருந்தது. திடீர்னு நேற்றுக்கு நைட்டு கொஞ்சம் அதிகமான மாதிரி இருந்துச்சு, என்னன்னு எனக்கு புரியல. பார்த்தா மதியானம் ஒரு கிழங்கு, சேம்பு கிழங்குன்னு, அது வந்து வீரியம் அதிகம் இருக்கிறது. நான் மறந்துட்டு அது ஞாபகம் எல்லாம் சாப்பிட்டுட்டேன். அப்புறம் யோசிச்சு பார்த்து இது குளிர்ச்சியா வெப்பமான அம்மா கிட்ட போய் கேட்டேன். அவங்க சொன்னாங்க இது ரொம்ப குளிர்ச்சி அப்படின்னாங்க. கருணை கிழங்கு மாதிரி, கருணை கிழங்கு பைல்ஸ் கம்ப்ளைண்ட்லாம் சாப்பிடுறாங்கல்ல, ஆமாங்க சார். கிழங்கு தான் வந்து என்ன பண்றாங்க, மூளைச்சூடுக்கெல்லாம் சாப்பிடுறாங்கல்ல, அது குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது சேப்பங்கிழங்கு. கருணை கிழங்கு வேற, இது சேம்பு கிழங்கு வேற தானே சார்? இதெல்லாம் ஒரே மாதிரியான ஒரு டைப் தான். அப்ப காரணம் தெரிஞ்ச உடனே புரிஞ்சிருச்சு. இல்லைன்னா என்ன காரணமோ, நமக்கு எதனால இப்படி அதிகமா இருக்குன்னு இருக்கும். ஓ இதுதான் காரணம், அப்ப இன்னைக்கு அதை வேற ஏதோ போட்டு ஈக்குவல் பண்ணிக்கலாம். போகல இல்லைங்க சார், எங்கேயும் போகல. சித்தரத்தை பொடி, அப்புறம் வந்து தூதுவளை நெய். தூதுவளை நெய் ரொம்ப அருமையா இருக்கு. அதெல்லாம் போட்டு ஏதோ ஒண்ணு வீட்டுல இருக்கு. இப்ப வீட்டுல வந்து எல்லாமே இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த எந்த பொருளும் எங்கிட்ட இருக்காது. இதெல்லாம் ஃபுல்லா பாக்ஸ் கடுக்காய் பொடி, சுக்கு மிளகு திப்பிலி, அஷ்டச்சூரணம், அதெல்லாம் ஈஸியா. அஷ்டச்சூரணமா நிறைய பேர் எங்கிட்ட இருந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. தூதுவளைன்னு எனக்கே இல்லை, எங்கிட்ட இருந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. 2 முறை செஞ்சு முடிச்சு 3வது முறை செய்யணும். அந்த மாதிரி அதெல்லாம் நல்ல பலன் கொடுக்குது. சின்ன சின்ன விஷயங்கள் அது வந்து ஒரு பெரிய பலனை கொடுக்குது. அது புரிதல்லே வந்து பாதி நோய் ஓடி போகுது. இப்படி இதுதான், இது உணவை வந்து இப்படிதான் பார்க்கணும் அப்படின்னு தெரியும் போது ஒரு பாதி நோய் வந்து போயிருது. ஒரு பிரச்சனை வந்தா கூட இதனாலதான் இது வந்திருக்குங்கிற ஒரு புரிதல் இருந்தாலும் இப்போ மருந்து 2வது இந்த புரிதல். வாழ்வியல் முறை படிக்கும் போது ஒரு மனிதனோட எதெல்லாம் புரிஞ்சுக்கிறீங்க? ஒரு மனுஷனோட உடல் தன்மை, அப்புறம் காலநிலை புரிஞ்சுக்கிறோம். உடல் தன்மை, காலநிலை, அப்புறம் உணவின் தன்மை இது. அப்புறம் வந்து மூலிகை நம்ம கிட்ட தெரிந்த மூலிகைகள், தெரியாத பலன்கள். நம்ம சுத்தி இருக்கிறது மூலிகைன்னு தெரியல, ஏதோ உணவு பொருள் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா அதே நிறைய விஷயம் மூலிகையா இருக்கு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டீப்பா உள்ள மூலிகைகள்லாம் பார்த்தோம். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். எல்லாமே வந்து ரொம்ப பயனுள்ள விஷயமா இருந்துச்சு. ஆரம்பத்துல சேர்ந்தப்போ மூலிகைகளை பத்தி இப்படி படிச்சுட்டு இருக்கும்போது நம்ம இவ்வளோ மூலிகைகளை படிச்சு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம என்ன பண்ண போறோம், இதெல்லாம் நமக்கு போய் எடுத்து இது பண்ண முடியுமான்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப்க்கு அப்புறம் அதெல்லாம் கொண்டு வந்து ஒவ்வொன்றையும் கனெக்ட் ஆகி வாழ்வியலோட சேர்த்தி, உணவு முறைகளோட சேர்த்தி, இந்த செய்முறைகளோட சேர்த்தும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்புறம் அந்த வாழ்வியல் சார்ந்த நோய்களுக்கு அந்த மூலிகை கொண்டு வந்து கனெக்ட் பண்ணும்போது அது இன்னும் நல்ல மைண்ட்ல நின்னுது. நிறைய மூலிகைகள் திருப்பி நாங்க ஃபர்ஸ்ட் திருப்பி பார்க்கல. ஆனா இது ஃபுல்லா அந்த திருப்பி செகண்ட் ஹாஃப்ல வந்து அது ஃபுல்லா அந்த மூலிகைகளை வளம் வந்துட்டே இருக்கு, அப்படியே மைண்ட்ல நின்னுச்சு. சிறப்பு. ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட பேசுனது. அப்ப கூந்தல் தொடர்புல மேமோட ஒரு இது என்னன்னா, அது குளிர்ச்சியான இருக்குது. ஒருத்தவங்கிட்ட பேசுவோம். யாரெல்லாம் வந்து கூந்தல் தைலம்? ராதா சினிதுரை மேம். வணக்கம் ஐயா. வணக்கம். கூந்தல் தைலம் தொடர்பா உங்களோட அனுபவம் என்ன? ஐயா, கூந்தல் தைலம் வந்து நல்லா முடி கருப்பாச்சு.
ம் அதுக்கப்புறம் என்னோட பேத்திகளுக்கெல்லாம் இது பண்ணி அது ரொம்ப ரொம்ப பலன் அளிச்சிச்சு. என்னோட மருமகா அவளுக்கெல்லாம் நல்ல அடர்த்தி ஆச்சு ஐயா. என்னோட பொண்ணு எல்லாத்துக்குமே எங்களோட ரிலேஷன் எல்லாத்துக்குமே கொடுத்து அந்த எண்ணெய் வந்து அவருக்கு பேத்திக்கிட்டு தான் கேட்கணும் எப்படி இருக்காங்கன்னு. ஓகே. உண்மையிலே பாருங்க ஐயா எவ்வளவு முடி இருக்குன்னு பாருங்க. நல்ல நிறைய முடி வந்துருச்சு. ஓகே. ரொம்ப சந்தோஷம் ஐயா. சித்தாவே ஆஃப் லைஃப்ல வந்து உணவின் தன்மை, உடலின் தன்மை, நிலம், காலம், பொழுது, சிறு பொழுது, பெரும்பொழுது, இப்படி இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். எண்ணெய் குளியல் பத்தி அது அந்த சூட்டு உடம்புக்கு எப்படி, குளிர்ந்த உடம்புக்கு எப்படி, வாத உடம்புக்கு எப்படி, கப உடம்புக்கு எப்படி அப்படிங்கிறது எந்தெந்த எண்ணெய் எல்லாம் தேய்ச்சிக்கலாம்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் இந்த இப்போ நாங்க இந்த அன்னக்காடி வச்சு அந்த தண்ணி வச்சுதான் ஐயா இப்போ நான் சமையல் பண்றேன். சாப்பாட்டுல வந்து அது வந்து சோறு வந்து கொஞ்சம் நல்லா பருவமா அருமையா இருக்கு அந்த சாதம் வடிக்கும் போது. ஏற்கனவே வீட்டுல வந்து நாங்க சாதாரணமாவே பொங்கி வடிச்சுதான் செய்வோம், குக்கர்ல எல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். அதை தெரிஞ்சுக்கிட்டோம். நாங்க அன்னக்காடி வச்சு இது பண்ணிக்கிட்டோம் ஐயா. அது போக மூலிகைகள் வந்து எல்லாமே ஐயா சொல்லி கொடுத்ததுல நாங்க இனம் கண்டறிஞ்சு எது எப்படி சாப்பிடலாம், யாருக்கு எதெல்லாம் ஒத்துக்கிடும் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சு அதுபடி நாங்க எங்க வீட்டுல கொடுத்துட்டு வரேன் ஐயா. இது ஐயா கேட்கும். இது போக அதாவது சுகர் வந்தா அதுக்கு வந்து முடக்கரத்தான் கீரையை எப்படி உபயோகப்படுத்தணும்னு அம்மாவும் சொல்லியிருக்காங்க, ஐயாவும் சொல்லியிருக்கீங்க. அந்த மாதிரி உள்ளதும் தோசை மாவுல எப்படி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. இது போக ஐயா நாங்க வந்து எனக்கு கூட முன்னால ஒரு மார்பக கட்டி வந்துச்சு. அந்த இதுக்கு வந்து மஞ்சளும் தேனும் காலையில எந்திரிச்ச உடனே குழைச்சு போட சொல்லியிருந்தாங்க ஐயா, சாப்பிட சொன்னாங்க. ஆனா நீங்க வந்து கட்டாயம் மஞ்சள்ல வந்து மிளகு சேர்த்துதான் அதை சாப்பிடணும் அப்படின்னு சொன்னது பிறகு மஞ்சள், மிளகு, தேன் சேர்த்துதான் இப்போ நாங்க சாப்பிடுவோம் ஐயா. அது பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் மல்லி பத்தி, மல்லி காஃபி, இந்த இஞ்சி சாறு இதெல்லாம் உடல் மெலியறதுக்கு உள்ளது, அந்த இது பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படி நிறைய விஷயங்கள் சித்தர் வாழ்வியல்ல வந்து அதாவது எல்லா விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் ஒரு கண்டுபிடிச்சும் ஒரு அனுமானம் பண்ணியும் பண்ணக்கூடியது வந்து ஐயாட்ட அது படிச்ச பிறகுதான் தெரிஞ்சுக்கிட்டோம் ஐயா. ரொம்ப விஷயங்கள் ரொம்ப ரொம்ப நிறைய. அதுக்கு நன்றி ஐயா உங்களுக்கு. இன்னமும் நிறைய எழுதி வச்சு சொல்லலாம், ஆனா வந்து திடீர்னு இது பண்ணதுனால சொல்ல முடியல. அதோட அந்த சேமங்கிழங்குன்னு சொல்லிருந்தீங்கல்ல ஐயா, அதான் நாங்க சேமங்கிழங்குன்னு சொல்லுவோம், நீங்க எல்லாம் சேப்பங்கிழங்குன்னு சொல்றீங்க. அந்த கிழங்கோட தன்மையும் குளிர்ச்சி அப்படிங்கிறது தெரிஞ்சு அது வந்து பொங்கல் சமயத்துல தான் அதிகமா கிடைக்கும். இங்க வந்து நாங்க எல்லாமே நிறைய புளிக்குழம்புல யூஸ் பண்ணுவோம் ஐயா. ஏன்னா அந்த புளியோட தன்மையை அது வந்து குறைச்சு கொடுக்கும். அதனால அந்த சேமங்கிழங்கோட தன்மையும் குளிர்ச்சிங்கிறது தெரிஞ்சு. மற்ற ஒருத்தவங்ககிட்ட வந்து இப்ப ஒரு கூந்தல் தைலம், அந்த கூந்தல் தைலத்துல நம்ம இந்த வகுப்புல ஆரம்பிக்கும் போத ஒருத்தவங்க கேட்டாங்க, அந்த கூந்தல் தைலத்துல காயத்ரி அம்மா அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு காமிக்கலாமா ஐயா? கூந்தல் தைலம் தாராளமா காமிக்கலாம். இது வந்து செஞ்சதுல இது எனக்கு கலர் பார்க்க எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு ஐயா. சிறப்பம்மா, சிறப்பு சிறப்பு. இது வந்து என்னன்னா எனக்கு வந்து முடி ரொம்ப கொட்டிட்டே இருக்கும் ஐயா. கிட்டத்தட்ட ஒரு ஃபுல் பவுண்ட் ஒரு பால் மாதிரியே கொட்டும். ஆனா இப்போ வந்து அது ரொம்பவே குறைஞ்சிருக்கு. எனக்கு கொஞ்சம் முடி கருப்பா தான் இருக்கும். ஆனா அன்னைக்கு ஸ்கூலுக்கு நான் போட்டுட்டு போனப்போ என்ன நீங்க இவ்வளோ வந்து எண்ணெய் நிறைய வச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆனா கொஞ்சோண்டு தடவி ஸ்கேல்ப்ல மட்டும்தான் ஐயா வந்து தடவை சொல்லியிருந்தாங்க. ஸோ அது மாதிரி மசாஜ் பண்ணி தடவி இருந்தேன். எல்லாருமே நீங்க டை அடிச்சீங்களான்னு கேட்டாங்க. அந்த அளவுக்கு இருந்தது. ரெண்டாவது என்னோட கணவருக்கும் அதை அப்ளை பண்ணி டெய்லி மசாஜ் மாதிரி பண்ணி விடுறது இன்னும் அவருக்கு சிறப்பா இருக்கு ஐயா. இப்போ வந்து எங்க அக்கா பிரான்ஸுக்கு போனாங்க, அவங்களுக்கும் ஒரு பாட்டில் காய்ச்சி கொடுத்துருக்கேன். ஓகே ஓகே, சிறப்புமா சிறப்புமா. இப்ப நம்மளுடைய இந்த புரிதல் ஒரு 4 பேர் வந்து ஹேர் ஆயிலை பத்தி பேசினாங்க. அதோட பலன்கள் என்னென்னலாம் பலன்கள்? உண்மையிலேயே ஐயா அதுல சேர்க்கிற கரிசலாங்கண்ணி ஆகட்டும், பொன்னாங்கண்ணி ஆகட்டும், எனக்கே வந்து கண்ணெல்லாம் வந்து ஒரு மாதிரி எரிச்சலா இருக்கும். ஏன்னா நான் வந்து டீச்சரா இருக்கிறதுனால எனக்கு பேப்பர் கரெக்ஷன்ஸ் நிறைய இருக்கும், நோட் புக் கரெக்ஷன்ஸ் நிறைய இருக்கும். என்ன டீச்சரா இருக்கீங்க? நான் வந்து பிரெஞ்சு டீச்சரா இருக்கேன் ஐயா. நான் பிரைவேட் ஸ்கூல்ல தான் ஒர்க் பண்றேன். ஸோ அதனால என்ன ஆகும்னா, ரெண்டாவது இங்க நான் சென்னையில இருக்கிறதுனால அந்த டிராஃபிக்ல போறதுமே எனக்கு வந்து
ஒரு மாதிரி அந்த டஸ்ட் அலர்ஜின்ற மாதிரி எனக்கு கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இதாவே இருக்கும். ஏதாவது ஒரு லைட்டு பட்டா கூட அது வந்து எனக்கு ஒரு மாதிரி கண்ணு கூசுற மாதிரி இருக்கும். ஆனா இப்போ இந்த அந்த ஆயில் வந்து நான் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் டெய்லி மார்னிங் வந்து நான் குளிக்கிறதுக்கு முன்னாடி அதை மசாஜ் பண்ணி தூக்கி கட்டிடுவேன். அது வந்து எப்படி இருக்குன்னா எனக்கு கண்ணுக்கு வந்து அவ்வளோ குளிர்ச்சியா இருக்கு ஐயா. இப்போ எனக்கு அது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ரெண்டாவது எனக்கு அந்த ஹேர் ஆயில் கலர் பார்க்க பார்க்க எனக்கு அது ஒரு என்னோட மனசு கூட ரொம்ப வந்து என்ன சொல்றது, ஒரு மாதிரி ரொம்ப லைட்டா இருக்குது. அது எனக்கு நான் செய்யும் போது செஞ்சு அந்த ஐயா சொன்ன மாதிரி அந்த மெழுகு பதம் வந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அது அவங்க அந்த ஐயா கிருபாகரன் ஐயா வந்து சொல்லி கொடுக்கும்போது ஸ்டெப் பை ஸ்டெப், அதாவது செய்ய தெரியாதவங்க கூட அந்த அவங்க சொல்லி கொடுக்குற புரிதல் வந்து ரொம்ப ஈஸியா இருந்தது, ரொம்ப சுலபமா இருந்தது அதை கத்துக்கிட்டு செய்யறதுக்கு. அதே மாதிரி கூந்தல் தைலங்கிறது வந்து இப்போ வந்து எல்லாருக்குமே ரொம்ப தேவைப்படுற அஹ், ஒரு பொருள் அது. அதுவும் இப்ப என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இப்ப கேட்டிருக்காங்க ஐயா செய்யணும் அடுத்தது. 2 லிட்டர் செஞ்சுட்டேன் ஐயா, இப்ப 3வது லிட்டர் செய்ய போறேன். சிறப்பு சிறப்பு. மகிழ்ச்சியம்மா. அதாவது நம்ம வந்து ஒரு கூந்தல் தைலத்தை இப்போ வந்து 20 பொருட்களுக்கு மேலே வந்து எதெல்லாம் செஞ்சாங்க அப்படின்ற பகிர்ந்துக்கிட்டாங்க. ஆமா. ஒரு கூந்தல் தைலத்தை நம்ம ஒரு கமர்ஷியலாக ஒரு கடையில் போய் வாங்கும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் எய்ம் பண்ணி வாங்குறோமோ, ம். இன்னைக்கு இருக்க கூந்தல் தைலத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம், ஒவ்வொரு ஆயில்லையும் உள்ளுக்கு கலக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் ஆமா. கெமிக்கல்ஸ் வந்து எதுக்கு அந்த கெமிக்கல்ஸ் பண்ணுறாங்க? 2 விஷயத்துக்கு. ஒன்று, அந்த ஆயிலோட நிறம். ம். சிலெல்லாம் பார்க்கலாம் க்ரீன் கலராக இருக்கும் அந்த ஆயில். ஆமா. சில ஆயில் என்ன இருக்கும்? ஒரு மாதிரி லைட்டா. கரிசாலை பேஸ்ட் பிரிங்கா அப்படின்னு சொல்லி ஆயில் இருக்கும். ஆமா. உள்ளுக்குள்ள பார்த்தா ஆயிலே வெள்ளையாத்தே இருக்கும். வெள்ளையா இருக்கும். அதை நீங்க பார்த்துருக்கலாம். பார்த்துருக்கேன் ஐயா. நம்ம சில பிராண்டை சொல்ல முடியாது. சிலதெல்லாம் என்ன பண்ணுங்க, சிவப்பு கலர் இருக்கும் ஆயில். சிலதெல்லாம் என்ன இருக்கும், ரொம்ப பச்சையா இருக்கும். ஒரு வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஆயில், ஒரு நடிகை இருக்கிறதுலாம் வந்து என்னன்னா பார்த்தாவே என்ன கிரீன் கலர் ஆயிலா இருக்கும். ம். ஒரு ஆயில் கையில ஊத்துனா ப்ளூ கலரா இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? மற்ற ஒருத்தர்கிட்ட கேட்போம். நன்றி ஐயா. மார்கரெட் ஜோசப் அம்மா. ஓகே, யாருக்கா தெரிஞ்சா கைகளை உயர்த்தலாம். நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு ஆயில்லையும் வரலட்சுமி அம்மா நீங்க அன்வைப்பாங்க. நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு ஆயில்லையும் ஒவ்வொரு விஷயத்திலையும் கலரண்ட் அப்படின்னு கலக்குறாங்க. ஒரு ஆயிலை கிரீனாவோ, ஒரு ஆயிலை சில சிவப்பான ஒரு ஆயிலாம் நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஊற்றி கம்ப்ளீட்டா கண்ணெல்லாம் கூலாக இருக்கான கூல் ஆயில்னு வைக்கிறாங்க. அப்படித்தானே? மற்ற ஒன்றெல்லாம் என்ன இருக்கு, முழுவதுமா அடர்த்தி. மற்றொரு ஆயில் என்ன இருக்கும், கம்ப்ளீட்டா மேலே சீப்பெல்லாம் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு வச்சிருப்பாங்க. அந்த ஆயிலாம் நமக்கு இது பண்ணும் போத ஃபுல்லாக அமேசான் காடுகள்ல இருந்து கொண்டு வரப்பட்டதுன்னு தினம் டிவி விளம்பரத்தில் பார்த்துருப்போம். மற்றொரு விஷயத்தோட விளம்பரத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம கொடுக்குறதே வந்து என்ன, ஃபுல்லா ஹேர் ஃபுல் உதிர்வதை தடுப்பது. இந்த ஹேர் ஆயில் பண்ணும்போத 2 விஷயத்துல பண்றாங்க. ஒன்று கலரண்ட்டு, பச்சை கலர். இது எல்லாமே என்ன அப்படின்னா மிதக்கிறது மாதிரி இல்லை, ஆயில் சாலிபிள் கலர். நினைக்கிற கலர்ல இருக்கு. நம்ம இப்போ ஒரு ஹெர்பல் அப்படின்னு சொல்லுமே காயத்ரி அம்மா சொன்னாங்க, அந்த கலரை பார்த்தாவே எனக்கு அவ்வளவு மன அமைதியா இருக்கு, நல்லா இருக்குன்னு. ஒரு ஹேர் ஆயில் பயன்படுத்துறாங்கன்னா என்ன இருக்கும், ஒன்று கலர் நல்லா இருக்கணும், அரோமா நல்லா இருக்கணும், அதுக்கப்புறம் தான் ஹேர்ல அப்ளை பண்றது. இந்த கலர், அரோமா, பிசுபிசுப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு நிறைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பண்ண ஹேர் ஆயில் ஊற்றினா பிசுபிசுப்பு இருக்காது. இந்த 3 விஷயத்தையும்
செயற்கையான முறையிலிருந்து முக்கால்வாசி நிறுவனங்கள் கொண்டு வர்றாங்க. கலர் ஒரு நிறுவனம் பார்த்தா ரெட் கலர் ஆகும். ஆயில் எப்படி ரெட் கலர் ஆகும்? ஓகே, அது பார்க்கும்போதே எப்படி இருக்கும்? கம்ப்ளீட்டா ரத்தினமா இருக்கும், நவரத்தினமா இருக்கும் பார்க்கும்போது. ஓகே, ஒரு பீட்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். எப்படி அது ஆகும்? எப்படி தேய்ச்சியுமே கண்ணெல்லாம் குளிரும்? சிலதை பார்த்தா இருக்கும் கம்ப்ளீட்டா கேஷமா பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர்ல இருக்க மாதிரி இருக்கும். அந்த ஆயில் தேய்க்கும் போதே நமக்கு ஒரு டை அடிச்ச மாதிரி இருக்குமோ அப்படின்னு. அதுக்கெல்லாம் என்ன விஷயம்? எடிபிள் ப்ளூ, எடிபிள் கிரீன். அந்த பொருட்களை நிரம்பி ஏற்றுவதும், அதுக்கப்புறம் ஒரு ஆயில் தயாரிக்கிறாங்க. அந்த ஆயில்ல இப்ப நம்ம வந்து ஒரு ஆயில் தயாரிச்சிருக்காங்க. யாருக்கெல்லாம் அந்த ஆயில் கீழே செடிமெண்ட் மாதிரி செட்டில்மெண்ட் ஆயிடுச்சு? மத்திய அரசியம்மா நீங்க பண்ணீங்களா ஹேர் ஆயில்? ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம் அம்மா. ஆயில் பண்ணிருக்கீங்க. ஓகே. நல்லா கலர்ஃபுல்லா இருக்குதுங்கய்யா. நம்ம அவுரி போட்டோம்னா அவுரி வந்து பொன்வண்டு கலர்ல வருதுங்கய்யா. நம்ம சும்மா அவுரி போட்டோம்னாலே அந்த அவுரியோட கலரே அழகா இருக்குதுங்கய்யா. ஓகே ஓகே. ஹேர் ஆயிலாம் பயன்படுத்துறீங்களா? ஆமாங்கய்யா, பயன்படுத்திட்டு இருக்கோங்க. எல்லாம் முடி நல்லா நல்லா சைனிங்கா இருக்குதுங்கய்யா. நல்லா சைனிங்கா நல்லா அடர்த்தியாவும் இருக்குதுங்க. நல்லா கொட்டுறது நின்று அடர்த்தியா இருக்குதுங்க. பிள்ளைகளுக்கு எல்லாம் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பிள்ளைகளுக்கு என் குழந்தைகளுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சிறப்பு சிறப்புமா. அப்ப இது மாதிரி ஹேர் ஆயில் பண்ணும்போது கீழே நமக்கு ஒரு சில நேரத்துல என்ன பண்ணும்? செட்டில்மெண்ட் ஆகும். அப்படி செட்டில் ஆகாம இருக்கிறதுக்கு என்ன நிறுவனங்கள் என்ன பண்றாங்க? பக்குவத்தில் எடுக்கலனாலும் அதையெல்லாம் கம்ப்ளீட்டா ஆன்டி செட்டிலிங் ஏஜென்ட் போட்டுருவாங்க. அப்பதான் டிஸ்பர்சிங் ஃபுல்லா இருக்கும், அது செட்டில் ஆகக்கூடாது. 2. 3வது, நம்ம என்ன ஆயில்ல செஞ்சீங்க நீங்க ஹேர் ஆயில் பண்ணும்போத? தூய்மையான தூய்மையான தேங்காய் அடிப்படையா வச்சீங்க. நிறைய ஆயில் இருக்கு. ஒவ்வொரு ஆயிலையும் சித்தா வே ஆஃப் லைஃப்ல நிறைய ஆயில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேஸ் இருக்கும். பேஸ். ஆனால் இத நிறைய நிறுவனங்கள் ஒயிட் ஆயில் மாதிரியா, அது ஒரு டைப் ஆஃப் ஆயில், கையிலே ஒட்டாது. அந்த ஆயில்ல அதிகமா பிளெண்ட் பண்ணப்படுது. அந்த பிளெண்ட் பண்ணா என்ன ஆகும்? எல்லாமே கெமிக்கல்ங்க. முதல்ல கெமிக்கலா இருக்குதுங்க எல்லா ஆயிலே தலையில. ஏன்னா அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வந்து தேங்காய் எண்ணெய் விலை விற்கிற விலைக்கு எப்படி ஹேர் ஆயில் இவ்வளவு விலையை குறைச்சு கொடுக்க முடியும்? கொடுக்க முடியாது அல்லவா? ஒரு மார்க்கெட்டுக்குள்ள வருதுன்னா எவ்வளவு மார்ஜின் இருக்கு இதுல. அப்ப நமக்கு எப்படி ஒரு ஹேர் ஆயிலை நம்பி வாங்கி எப்படி எப்படி இருக்குது? இப்ப நாமளே பண்ணும் போதே இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் கெமிக்கலா வரும்போது என்ன இருக்கு? கமர்ஷியலா வரும்போது நிறைய காம்ப்ரமைசேஷன் உள்ள இருக்கிறது. அந்த ஸ்மெல் வந்து திடீர்னு வந்து வாடை வராம இருக்கிறதுக்கு என்ன பண்றாங்க? அதுக்கான அரோமா. இப்ப இது வந்து இயற்கை அரோமா. எப்படி இருந்துச்சு? மனம் எப்படி இருந்தது? நல்ல வாசம், நல்லா அது டிஃப்ரெண்டான வாசங்க, சொல்ல முடியாதுங்க. அது அனுபவிச்சாதான் தெரியும், பார்த்தாதான் தெரியுங்க. ஓகே, நம்ம சிவகுமார்ட்ட கேட்போம். யாரெல்லாம் ஆண்கள் யாரும் ஹேர் ஆயில் பண்ணிக்கீங்களா? கைகளை உயர்த்தலாம். மேல் நான் வந்து ப்ராக்டிக்கல்ல ஹேர் ஆயில் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி. வெங்கடேசன் ஐயா. ஆமாங்க சார். அது கருவேப்பிலை இது எல்லாம் கலந்து ஒரு மாதிரி நல்லா வாசனையா இருக்கும். அதாவது நம்ம சாப்பாடு நல்ல கருவேப்பிலை வாசனை, கருவேப்பிலை நிறைய இருந்தால் அதே மாதிரி கருவேப்பிலை இது கலந்து வாசனையா இருந்தது. மற்றபடி நீங்க சொன்ன மாதிரி அரோமாலாம் இல்லாம நல்லா இருந்தது. நல்லா கருப்பாகவும் இருந்தது. எனக்கு தீர்ந்து போச்சு, வச்சிருக்கேன். இன்னும் நாளைக்கு வேற இடத்த வாங்கி வச்சிருக்கேன், பண்ணணும். இன்னும் சின்ன பாட்டில் வந்துருச்சு, நாளைக்கு பண்ணணும். ஒன்று வாங்கி வச்சிருக்கேன்லாம், நாளைக்கு செய்யும். ஆனா இது எனக்கு அந்த இது கிடைக்கல, அதனால பொடியா வாங்கி வச்சிருக்கேன். பாக்கி எல்லா ஐட்டமும் கடையில இருந்து வாங்கி வச்சிருக்கேன். பொடியாத 2 மட்டும் பொடியா வாங்கி வச்சிருக்கேன். என்ன பண்ணுன்னு தெரியல. இது இது கீரை நான் வச்சிருக்கேன். இது பொன்னாங்கண்ணி கீரை வீட்லயே வளர்த்து வச்சிருக்கேன். அதை கட் பண்ணி போட்டுடுவேன், நல்லா சார் பண்ணிடுவேன் பொன்னாங்கண்ணி. மற்றொருத்தர் கேட்போம். முகேஷ் ஐயா வணக்கம் ஐயா. நல்லா இருக்குங்க ஐயா. வாய்ஸ் கேட்கல. கூந்தல் தைலம் நீங்க பண்ணீங்களா? பண்ணுங்க ஐயா. ஓகே, எப்படி உள்ளது? மனம் எப்படி இருந்தது?
நல்லா பண்ணேங்க ஐயா. கிட்டத்தட்ட ஒரு இதுவரையும் ஒரு 7 லிட்டர் அளவு பண்ணியிருக்கோங்க ஐயா. 7 லிட்டர் பண்ணி யாருக்கெல்லாம் கொடுத்தீங்க? என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுத்துருக்கேன். அப்புறம் எனக்கு தெரிஞ்ச கோவில்காரங்களுக்கு கொடுத்துருக்கேன் நிறைய பேருக்கு. இன்னைக்கு கொடுத்துட்டு அது வாண்டட் அதிகமா இருக்கு, என்னால பண்ண முடியல. ஏன்னா இப்ப மழை சீசன்னால மூலிகைகள் கிடைக்க மாட்டேங்குது. எல்லா நிலங்கள்ல எல்லாம் தண்ணி தேங்கி இருக்கு. நம்ம திருவண்ணாமலையில இருக்கிறதுனால இங்க விவசாய பகுதின்றதுனால எல்லாமே நீங்க என்னென்ன ஃபார்மர்ஸ் கிட்ட பொருட்கள் பண்ணீங்க? நீங்க எவ்வளவு பொருட்கள் பண்ணீங்க? ஐயா எல்லாமே பண்ணிட்டேன். ஊற்றின விளக்கெண்ணெய் மட்டும் பண்ணுங்க ஐயா. எத்தனை பொருட்கள்? 22. நம்ம இதோட ம், அஸ்வகந்தா சொன்னம். 20 பொருட்களுக்கு மேல செஞ்சு பழகிக்கிட்டீங்க. ஆமா ஆமாங்க ஐயா. ஒரு ஹேர் ஆயில்ல ஆண்கள் பெண்கள்னு வேறுபாடு இல்லாமல் ஒரே ஹேர் ஆயில் மனம் ஆர்டிஃபிஷியலான மனம் ஊட்டி இல்லை, ஆர்டிஃபிஷியல் கலரண்ட் இல்லை, கலருக்கு தனியா போடல, செட்டில் ஆகுமான்றதுக்கு தனியா எதுவும் போடல, எண்ணெய் கெட்டு போக மாட்டதுக்கு எந்த ப்ரிசர்வேட்டிவ் யூஸ் பண்ணல, எண்ணெயில கலப்படமா வேற எந்த விதமான ஒயிட் ஆயில் பேஸ் மாதிரி எதுவும் கலக்கல. இந்த 5 வித பண்பு இயல்புகள் இல்லாம அவர் ஒரு ஹேர் ஆயில மற்றவர்களும் விரும்பும்படியா, இப்ப 7 லிட்டர் அப்படின்னா ஏறத்தாழ 70 பாட்டிலுக்கு மேல, ஓகே 100 ml பாட்டில்ல அவ்வளவு பேரு கொடுத்தாலும், இப்ப நம்ம பேசுனதுல நம்ம முதல் கேட்டேன், ஒரு நிறுவனத்தோட சிஇஓ கேட்டாரு, அவருக்கு ஒரு ஃபார்முலா பரிந்துரை பண்ண, அதே ஃபார்முலாவை சித்தர் வாழ்வியல் முறை அப்படின்ற நம்முடைய வகுப்புகள் சித்த மருத்துவத்தோட அடிப்படையில் உடலுடைய தன்மைக்கு ஏற்ற உணவு, உடலோட தன்மைக்கு ஏற்ற மூலிகைகள், உடலோட தன்மைக்கு ஏற்ற சிறுதானியங்கள், காய்கறிகள் இதெல்லாம் எப்படி பயன்படுத்துறது, அடிப்படையாக என்ன மாதிரி வாழ்வியல் தொடர்பான நோய் நிலைகள் இருக்கு, அது இதய நோயாக இருக்கலாம், உடல் பருமனாக இருக்கலாம், தோல் நோயாக இருக்கலாம், அதே போல் மற்ற முடி உதிர்தலாக இருக்கலாம், அழகு தொடர்பான விஷயமா இருக்கலாம், இதுக்கெல்லாம் எப்படி நமக்கு நாமே சரி பண்ணி கொடுக்குது நம்ம சுற்றியுள்ள மூலிகைகளை வைத்து அப்படின்றதுல டீச் பண்ணத அவங்களுக்கு கொடுத்த அதே ஹேர் ஆயில் ஃபார்முலேஷனோட பெட்டரா இவங்க இப்போ பண்ண முடி ஹேர் ஆயில் எதெல்லாம் கொடுத்துருக்குது, ஷைனிங்கை கொடுத்துருக்குது. அவர் கேட்டார்ல, இன்னைக்கு இந்த காலத்துக்கு ஷைனிங்கா இருக்கணும். இரண்டாவது அது எதை கொடுத்துருக்கு? ரெண்டாவது கண் எரிச்சலை குறைச்சு, முடிக்கு சம்மந்தம் இல்லாம கண் எரிச்சலை குறைச்சிருக்கு. மற்ற ஒருத்தவங்களுக்கு தூக்கமின்மையை போக்கியிருக்கு, நல்லா தூக்கம் வருது. அதற்கு அடுத்து மன அமைதியை கொடுத்துருக்கு. அதுக்கெல்லாம் மேல நமக்கு முடி நல்லா அடர்த்தியா வந்துச்சு, பொடுகு உதிர்தெல்லாம் பொடுகெல்லாம் காணாம போச்சு, அப்புறம் நீளமா இருந்தது, கலர் டை அடிச்ச மாதிரி நல்ல கருமையா இருந்தது, கருப்பாயிடுச்சு, முடி எந்தெந்த இடத்துல வளராம இருந்ததோ அந்த இடத்துல எனக்கு முடி வளருதல் ஆரம்பிச்சிருச்சு. அதன் பின்பு செம்பட்டை கலரா எனக்கு இருந்தது, மருதாணி போட்டேன் செம்பட்டை கலரா ஆயிடுச்சு. அதுக்கெல்லாம் மேல ஃபுல்லா இந்த ஆயிலை பயன்படுத்தும் போது அதோட அரோமாவே எனக்கு எப்படி இருக்கு, இவ்வளவு மனமா இருக்கு. அதற்கு இன்னும் ஒரு விஷயம், அந்த இந்த நம்ம ஆயில் கொடுத்தவங்க வயது முதிர்ந்தவங்களுக்கும் கொடுத்துருக்கோம். அவங்களுக்குலாம் இன்னைக்கு டை போட்ட ஆளுங்க இன்னைக்கு டை போடுறது கிடையாது, நேச்சுரல் டையாவும் யூஸ் ஆகுது. அந்த அளவு பிளாக் தடவை ஸ்கால்ஃபுல்ல வேறு நுனிகளுக்கு போக போக என்ன ஆகிடுதுன்னா, அந்த வர முடிகளை அதுக்குண்டான தன்மைகளை எடுத்துக்கொண்டு அது கருப்பாகவே வளர்றது, அந்த அளவு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நான் கொடுக்கும்போது கூட அவங்களோட உடல் தன்மை என்னன்னு கண்டறிஞ்சிட்டு கொடுக்குறேன். அவங்க சைனஸ் இருந்தால் அவங்களுக்கு கொடுக்க, ஏன்னா குளிர்ச்சி ஏற்படுத்தும் அப்படின்னும் போது அவங்களோட உடல் தன்மை எப்படி என்னன்றதை கேட்டுக்கிட்டு அதை அறிஞ்சிட்டு அதை மாதிரி தான் கொடுக்குறேன். இன்னைக்கு என் ஃப்ரெண்டு பழனிலேருந்து வந்தாரு, நான் மொட்டை எடுக்கிறேன், நீங்க சொன்னீங்களே மொட்டை முடி வளர்றதுக்கு இப்படியே ட்ரை பண்ணீங்களா, நான் இன்னைக்கு கிளாஸ்ல நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு பார்த்துட்டு அவன் கேட்குறான், இந்த தைலத்தை இந்த எண்ணெய் தான் நீ தடவிட்டு இருக்க, எனக்கு ஒரு 2 லிட்டர் பார்சல் பண்ணு அப்படின்ட்டு என் ஃப்ரெண்டு இன்னைக்கு வந்திருந்தவங்க கேட்டுட்டு போறாங்க. மொட்டை எடுத்த பிறகு இந்த முடிக்கெல்லாம் சொந்தம் அந்த ஹேர் ஆயில் தான். ஆமா, சிறப்பு சிறப்பு. அப்ரோப்ரியேட்டா வேற எதுவுமே யூஸ் பண்றது கிடையாது. அதே மாதிரி வெளியே எங்கன்னா டிராவல் பண்ற ரொம்ப உஷ்ணம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சாலும் நம்ம எப்படி இந்தியாவிலே அதிகபட்சமா விலை வைக்கக்கூடிய ஆயில் முஸ்டாக் கொடுக்கறது, தாடிக்கு தடவக்கூடிய
ஆயில். ஓகே, அதுதான் இருக்கிறதுலே விலை அதிகமானது. இந்த ஆயில் என்ன பண்ணுது, ஒரு 4 பேர் நமக்கு கடிதம் எழுதியிருந்ததுல தே கேன் அப்ளை ஃபார் கம்ப்ளீட்லி. அதுக்கு மேல பெண்களுக்கு ரொம்ப குறிப்பா இரத்த சோகை இருந்தவங்களுக்கு, இரத்த சோகை இது கொடுத்துட்டே இருந்தவங்களுக்கு கம்ப்ளீட்டா நம்ம எந்த விதமான மருந்துகளும் கொடுக்கல. அவங்களுக்கு இரத்த சோகையில் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின் கண்டென்ட் அதிகமாக இருக்கு. அது எப்படி அதிகமாகும்? யாராவது ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க கனெக்ட் பண்ணலாம். மீனா மேம். ஓகே, இந்த ஆயில் உடல் தன்மை நம்ம கண்டறிஞ்சு கொடுக்கறதுனால ஏன்னா உடல் உஷ்ணத்தினால நம்ம ரத்த சோகைன்ற விஷயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. நமக்கு பாடத்திட்டத்துல படிச்சிருக்கோம். அப்படின்னும் போது உடல் குளிர்ச்சி தானே, உடல் வெப்பமாகறதுனால வாதப்பித்த கபம் அந்த உடல் வெப்பத்தினால ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்தபோது உடல் தன்னை தானே குளிர்வித்துக் கொள்ளும் போது இந்த ஆயில் அப்ளை பண்ணும்போது ஒரு ரிலாக்ஸேஷன், அவங்களுக்கு தூக்கமின்மை சரியாகிறது. மற்றபடி என்ன டேப்லெட் எடுத்துக்கிறதாலும் அதை குறைச்சிட்டு இது பண்ணும்போது இதுல நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ராமாட்டி கேட்போம். செல்வி ராமசாமியம்மா, இது எப்படி ஃபோலிக் ஆசிட் சாப்பிட்டது மாதிரியா கம்ப்ளீட்டா? எப்படி உடல்ல இருக்கக்கூடிய ரத்த அணுக்கள் அதிகமாக ஹெச்பி எப்போ அதிகமாக ஹெச்பி எப்போ அப்படி எப்படி அதிகமாக இருக்கும்? ஒரு நிமிஷம். முருங்கைக்கீரை சாப்பிட்டா, முருங்கைக்கீரை அந்த இது இல்லைம்மா. ஓகே, இதற்கு ஆன்சர் தெரிஞ்சவங்க கனெக்ட் பண்ணுங்க. அதாவது இதே ஆயில தயாரிச்சு இது பண்ணிருக்காங்க, ஹேர்ல அப்ளை பண்ணியிருக்காங்க. என்னாச்சு, ஹேர் வளர்றதோட சேர்த்து ஹெச்பி ரத்த அணுக்களும் சிவப்பு அணுக்களும் வளர்ந்துருச்சு. கலாவதி அம்மா. வணக்கம் சார். வணக்கம். கரிசலாங்கண்ணி ஹெச்டியை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு தன்மை உள்ளதுங்கய்யா. அதே மாதிரி பொன்னாங்கண்ணி மண் சத்து அதிகமா உள்ள பொருள். அது சேரும்போது மண் சக்தி அதிகமா இருக்கும்போது நிலத்துல உள்ள நமக்கு எல்லா விட்டமின் சி, மினரல்ஸ் குறைபாடு எல்லாமே அதுல சரியாகுங்கய்யா. அந்த கரிசலாங்கண்ணில பர்டிகுலரா அயன் ஃபுல்லா நம்ம ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கப்ப கரிசலாங்கண்ணி சாப்பிட சொல்லியிருக்கீங்க, ஹெச்பி கூடுன்னு சொல்லிட்டு. இது ரெண்டோட தன்மையினாலையும் அந்த உடல் குளிர்ச்சி தன்மையினாலையும் ஹெச்பி கூடியிருக்குங்க. வகுப்புல என்ன சொல்லியிருக்கோம், கரிசலாங்கண்ணி அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு மூலிகை சொல்லும் போது அதுக்கு ஒவ்வொரு அடைமொழி கொடுத்துருப்போம். விஷ்ணு கிரந்தினா பிளான்ட் பாராசிட்டமால், கரிசலாங்கண்ணினா என்ன சொல்லியிருக்கோம், கரிசல் அயன் டோனர். இரும்பு சத்துக்கு அயன் டோனர்னா கரிசாலைனா இரும்பு அப்படின்னு சொல்லி அந்த கரிசாலை இதை ஆயில் தேய்க்கும் போது என்ன இருக்குது, கம்ப்ளீட்டா உங்களுடைய மிக இரத்த சோகையின் நோய் போயிருக்கு. அப்ப ஒரு ஹேர் ஆயில் அது எவ்வளவு பயன்? வேலு முதலியார் ஐயா, உங்களோட அனுபவம் சொல்லுங்க. நன்றிங்கய்யா. ஐயா ஐயா மேடம் சொன்ன மாதிரி தான் ஐயா. இந்த கரிசலாங்கண்ணி இருக்கிறதுனால அதனால ஹெச்பி லெவல் ரத்தத்துல அந்த வேர்னுடைய நுனியில போயிட்டு அது ரத்தத்துல கலந்து அது மூலமா இன்க்ரீஸ் ஆகிறது தான். சிறப்பு. ஓகே, நீங்க எவ்வளவு பொருட்கள்லாம் செஞ்சீங்க? ஐயா நான் ஒரு பிஎம் பிரிமியர் ப்ராக்டிஸ் பண்றேன் ஐயா. நான் எங்களது மெடிக்கல் ஷாப் இருக்குது, ஐ கிளினிக் இருக்குது. அதனால சில விஷயம் என்னால கவனிக்க தான் முடியுது ஐயா. நம்ம மாணாக்கள் இருந்தால் நீங்க வாங்கி என்ன பண்ணிக்கிறணும், முழுவதுமா பயன்படுத்திக்கிறணும். ஓகே, சிறப்பு. அப்ப ஒரே பொருள் ஏறத்தாழ நம்ம எவ்வளவு யூசஸ் சொல்லியிருக்கோம், 14 யூசஸ். ஒரு ஹேர் ஆயில் நமக்கு சந்தையில் விற்கக்கூடிய ஹேர் ஆயில இந்த 14 பெனிஃபிட்ஸை அனுபவிக்க முடியுமா? அனுபவிக்க முடியுமா? அனுபவிக்க முடியாது. இப்படிப்பட்ட ஆற்றல் வாய்ந்த ஒரு கூந்தல் தைலம் நம்ம கொடுத்தக்கூடிய அந்த ஃபார்முலேஷன்ஸு எவ்வளவு பெரிய நிறுவனங்களும் செய்ய முடியாத விஷயத்த
எப்படி செய்கிறாங்க? ரொம்ப ரொம்ப எளிமையாக இயல்பாக வீட்டில் இருக்கக்கூடிய இல்லத்தரசிகள் செஞ்சுக்கிறாங்க, இயல்பாக இருக்கவங்க செய்கிறாங்க. அந்த பொருட்கள்லையே 20 பொருட்கள் அப்படின்னா நம்ம இப்போ ஹேர் ஆயில் அற்புதமாக பார்த்தோம். ஒவ்வொரு பொருளும் ஒரு டைப்பு. ஒன்று ஆயில், மற்றொன்றெல்லாம் என்னென்ன டைப்லாம் பண்ணியிருக்கீங்க கோகிலவாணி அம்மா? 20 பொருட்கள் ஒவ்வொன்றும் என்ன மாதிரியா டைப்? பவுடர் டைப் இது மாதிரி என்னென்ன டைப்? வணக்கம் சார். வணக்கம் அம்மா. வணக்கம் ஐயா. அஷ்ட சூரணம் பண்ணியிருக்கோம் சார். நெய்ப்புத்தன்மையுள்ள தூதுவளை நெய், சீமை அகத்தி இலை களிம்பு, ஒன்று, அப்புறம் சீமை அகத்தி இலை களிம்பு பண்ணியிருக்கோம். களிம்பு. அப்புறம் தேன், பூண்டு தேன். ஓகே, தேன் அடிப்படையில் வச்ச ஒரு ஒரு பொருள். அப்புறம் குங்குமம் பவுடர் இதுல பண்ணியிருக்கோம். குங்குமம் பவுடர். குமரி பக்குவம் அது நல்ல அது பண்ணியிருக்கோம். அப்புறம் கூந்தல் தைலம் ஆயில் டைப்ல பண்ணியிருக்கோம். அப்புறம் குங்குலிய வெண்ணெய் அவ்வளோ திடீர்னு எனக்கு பாதம் பித்த வெடிப்புனால ரொம்ப மோசமா இருந்தது. குங்குலிய வெண்ணெய் தடவை தடவை அந்த பாதம் மிருதுவாடுறது ரொம்ப நல்லா இருந்தது சார். அதுக்கப்புறம் நன்னாரி சர்பத் அது பண்ணோம் நாங்க. அப்புறம் குழந்தைகளுக்காக ஒரு ஸ்பெஷலானது என்ன அப்படின்னா ஆடத்தோட மணப்பாகு சர்பத், மணப்பாகு. சர்பத் வேற, மணப்பாகு. அப்புறம் ஆமாங்க சார், அது பண்ணது. அப்புறம் புளியல் பொடி சார், பொடி. அப்புறம் மை. மை இன்னும் கேட்டிருக்கேன் சார், அதை செய்யறதுக்காக மை பண்ணிருக்கோம். நிறைய இது இது மட்டும் இல்லாம நீங்க கிளாஸ்ல சொன்ன மாதிரி அந்த மேடம் சொல்லி கொடுத்த மாதிரி சித்திரத்தையில அந்த பர்பி பண்ணது அதெல்லாம் பண்ணிருக்கோம் சார். சிறப்பு. இப்போ அம்மா சொன்னதுல நம்ம கவனிக்க வேண்டியது, ஒரு டைப் ஹேர் ஆயில்னு பார்த்தோம். இப்போ அவங்க என்ன பண்ணாங்க? ஒரு க்ரீம் பண்ணிட்டாங்க, குங்குலிய வெண்ணெய்ன்னு. இன்னொன்று ஒரு ஆயின்மெண்ட் பண்ணிட்டாங்க. மற்றொன்று என்ன? ஒரு ஆயில் பண்ணிட்டாங்க, நெய்யில் பண்ணிட்டாங்க, மணப்பாகுன்னு ஒரு டைப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? சர்பத்னு பண்ணிட்டாங்க, பவுடரில் சூரணம்னு பண்ணிட்டாங்க, மை பழகிறதுக்கு எப்படின்றத சொல்லி கொடுத்து, அது மாதிரி குங்குமம் மாதிரியானதை எப்படி ஒட்டியும் ஒட்டாமல் இருக்கக்கூடிய இது மாதிரியா ஏறத்தாழ 10 டைப் ஆஃப் பொருட்கள். ஒருத்தர் கெமிஸ்ட்ரி படித்து, ப்ரொடக்ஷன் மேனேஜர் படித்து, ஏறத்தாழ 5 ஆண்டுகள் தொடர்ச்சி அந்த சயின்ஸை படித்து, ஓர் ஆண்டு தொடர்ச்சி அதை படித்தாலும் இந்த பக்குவத்தை பழகிறதுக்கு என்ன ஆகும்? பல வருஷம் ஆகும். ஓகே, பல கிராம்பு பக்குவம் அப்படின்ற ஒன்று பண்ணுவோம்ல, இது மாதிரி அந்த பக்குவத்தை இல்லத்தரசிகள் சித்தர் வாழ்வியல் முறை அப்படின்ற வகுப்புல மூலிகைகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க, உடலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க, பக்குவத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க, பாத்திரங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதை இரும்பு சட்டியில் காய்ச்சணுமா, எவர் சில்வர் சட்டியில் காய்ச்சணுமா, எந்த பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும், கிளாஸ்குள்ளே வைக்கணுமா, இப்படியாக ஒரு பெரிய அறிவானது மீண்டும் மீண்டும் மருத்துவமனைகளை சாராமல் இருக்கிறதுக்கு 10 டைப் கற்றுருக்காங்க. இப்போ நான் ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜருக்குனா உங்களுக்கு ஹேர் ஆயில் தெரியும்னா ஹேர் ஆயில் மட்டும்தான் தெரியும். இப்போ அம்மாவுக்கு எத்தனை டைப்லாம் தெரியும் கோகிலவாணி அம்மாவுக்கு? சார் சூரணமோட அந்த இது தெரியும் சார். முக்கியமா அந்த அந்த பதம் மெழுகு பதம் பார்த்து எடுக்கிறது. அப்புறம் அந்த குங்குலிய வெண்ணெயில அந்த இலகுன அந்த இது எடுக்கிறது சார். அப்புறம் நன்னாரி சர்பத்துல அந்த எந்த அளவுக்கு நம்ம காய்ச்சணும், இப்ப 2 லிட்டருக்கு 1 லிட்டரா கொண்டு வரணும் அப்படின்றது. அப்புறம் பூண்டு தேன், பூண்டு தேன்ல நம்ம எப்படி அந்த பூண்டை பக்குவமா அந்த தோசைக்கல்ல போட்டு கரெக்டா அது சூடானாதான் அந்த தேன்ல போய் கலந்து கரெக்டான இது கிடைக்கும் நமக்கு. அதனால பூண்டு தேன், பூண்டு தேன்லாம் ரொம்ப உதவி பண்ணுச்சு சார் எங்களுக்கு. அப்புறம் டெய்லி அஷ்டசூரணம், தூதுவளை
எங்களால எதையுமே மிஸ் பண்ணவே முடியாது சார். அதாவது எப்பப்பெல்லாம் நமக்கு தேவையோ அப்பப்பெல்லாம் நாங்க அதை வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குங்க சார். அது மட்டும் இல்லாம குழந்தைங்களுக்கு நம்ம வந்து இந்த டானிக் கொடுக்கறதுக்கு பதிலா அழகா வந்து ஆழத்தோட மனப்பாங்கு கொடுத்தா நம்ம அவ்வளோ திருப்தியா இருக்குங்க சார். ஏன்னா நீங்க சொல்லியிருக்கீங்க எவ்வளோ பெரிய அந்த டிபி பேஷண்ட்ஸ்க்கும் நம்ம முதல் மருந்து இதுதான் லாஸ்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி ஆடாத்தொடை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது செஞ்சு முடிச்சுட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ஒரு திருப்தி. சரி, நம்ம வந்து கெமிக்கல் இல்லாம ப்ரிப்பேர் பண்ணி பாப்பாங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு. அது மட்டும் இல்லாம சித்தா வே ஆஃப் லைஃப்ல வந்து சாப்பிட்ட உடனே நம்ம என்ன பண்ணணும்? இப்ப எனக்கு அப்பப்ப வந்து லெஃப்ட் சைடு கொஞ்சம் பெயினா இருந்தா கூட நான் டக்குன்னு அந்த உப்புக்கல் எடுத்து இங்க போட்டுட்டு நான் இதய முத்திரை பண்ணும்போது நமக்கு அந்த இதெல்லாம் ரிலீஃப் ஆகுது சார். அது நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. சுவைநாடி வந்து ரொம்ப மேடம் சொல்லி கொடுத்தப்ப ரொம்ப அப்ப எனக்கு புரியல. இப்ப திருப்பி ரிப்பீட் பண்ணாங்க. அப்ப வந்து அட்வான்ஸ்ல வந்து அழகா தெரிஞ்சது சார். அந்த புளிப்பை எடுத்து வாயில போட்டோன்னே அது எனக்கு சேரல அப்படின்றத நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி காஃபின்றது வந்து நான் அவாய்ட் பண்றதுக்கு எனக்கு பிடிக்கல. இருந்தாலும் மேடம் சொன்னதுல இருந்து அந்த கசப்பு சுவை தான், கசப்பு ஈக்குவல் டு காஃபி அப்படின்னு சொன்னதுல இருந்து நான் அந்த அந்த கசப்பை கண்டிப்பா சுவை மருத்துவமும் சித்தர் வாழ்வியல் முறையில சொல்லிக் கொடுக்கப்படுகிறது, அப்படித்தானே? ஆமாங்க சார். அது முக்கியமானது. அதனாலதான் நான் இப்ப சொல்றேன். அப்ப நம்ம அந்த சுவை காஃபியை மருத்துவத்தை வந்து அவாய்ட் பண்ணிட்டோம் சார். சுவை மருத்துவத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். மேம், உங்களுக்கு இந்த பொருட்கள்லாம் எப்படி பயனுள்ள விஷயமா இருக்கு? உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் என்ன சொல்றாங்க உங்களை பார்த்து? அவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சார். இப்ப அஷ்டசூரணம் வந்து எங்க எங்க ஹஸ்பண்ட் வந்து டெய்லி யூஸ் பண்றாங்க. பூண்டு தேன் நிறைய ஹெவியா சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா பால்ல கலந்து நைட்டு கொடுத்துடுறோம். அப்புறம் மருந்துப்பட்டை டீ வந்து எப்பயாவது நம்ம சுகர் வரக்கூடாதுன்னு நினைக்கும் போது நம்ம அப்பப்போ வாரத்துல ஒரு தடவை அந்த மாதிரி போட்டு கொடுக்கறது. அப் அது இல்லாம நன்னாரி சர்பத் வந்து ஹாப்பியா இருக்கும் போது சில்லுன்னு குடிக்கிறதுக்கு செம்பருத்தி டீயும் நாங்க ஈவினிங் கிட்ஸ் இதனால செம்பருத்தி டீயும் குடிக்கிறோம். அப்புறம் வந்து காலையில எனக்கு துவர்ப்பு சேரலைன்றது புரிஞ்சதுனால அந்த நெல்லிக்காயோட கோல்டன் ஜூஸ் வந்து கொஞ்சம் எடுத்துக்கல சார். அப்பப்போ நான் எடுத்துக்கிறது. அப்புறம் சீமை அகத்தி இலை களிம்பு சார் வெயில் காலத்துல ரொம்ப உதவி பண்ணுச்சு. இந்த ரேஷஸ் எல்லாம் குழந்தைங்களுக்கு வர அந்த ரேஷஸ் எல்லாம் ஒரே நாள்லயே கம்மியாயிடுச்சு. பாப்பாவே சொன்னாங்க, அம்மா ஒரு தடவை போட்டோன்னே எனக்கு சரியா போயிடுச்சு, நல்லா இருக்குமா அப்படின்னாங்க. ஸ்கின் டாக்டர் ரெடி. ஆமாங்க சார். ஆமா, நான் இதனால நிறைய குடும்பத்துல வந்து நீங்க ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, நிறைய ஹெல்ப் பண்ணிட்டீங்க சார். எல்லாருமே ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணாத ஒரு நல்ல லைஃபுக்கு சேஞ்ச் ஆயிருக்கோம் சார் நாங்க. அது இல்லாம இந்த சுருள்பட்டை அப்புறம் வந்து நுணா பத்தி நீங்க சொல்லும் போது எனக்கு குழந்தைங்களுக்கு அந்த நுணால நம்ம ஏதாவது சேரு இதெல்லாம் நம்ம பண்ணி வச்சுக்கணும். முதியவர் ஆயிட்டோம்னா அந்த சேர்ல உட்கார்ந்தா நமக்கு கால் வலி எல்லாம் வராது. அதுல செஞ்சோம்னா அந்த மாடுங்களுக்கு எப்படி வலிக்காம இருக்குமோ அதே மாதிரி நம்மளுக்கும் இருக்கும். அதெல்லாம் அடிக்கடி எங்களுக்கு அப்படியே ரீகலெக்ட் ஆகிக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு விஷயத்த பார்க்கும் போதும் எங்களுக்கு அது திரும்ப 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 நம்ம வந்து அதை கடந்து இப்ப எங்க போனாலும் அதை கடந்து போகும்போது அந்த மூலிகைகளோட அந்த இது வந்து எங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு சார். சிறப்புமா, சிறப்பு சிறப்பு. கனகளி இன்னைக்கு நம்ம பார்த்தோம் ஒரு அழகு குறிப்பு. ஒரு ஆயில் ஏறத்தாழ 14 யூசஸ், ரத்த சோகையை போக்குவதற்கு. இதை நமக்கு நாமளே பண்ணிக்கிட்டோம். இப்போ இவ்வளவு ஆயிரக்கணக்கான பேர் பண்ணிட்டாங்க. நாமளும் என்ன பண்ணா எளிமையாக இதை கற்றுக்கொள்ளலாம். நாமளும் மிக மிக எளிமையாக கற்றுக்கொள்ளலாம். இப்போ நம்ம மற்ற ஒருத்தவங்களோட அனுபவத்தோடு நிறைவு செய்வோமா? சிறப்பு. மற்ற ஒருத்தர் யார் இது பண்றாங்க, பகிர்ந்து கொள்றாங்க? தேங்க்யூ.
Yes. சிறப்புமா, நன்றி அம்மா. மற்ற ஒருத்தவங்க சாவித்திரி அம்மா, நீங்க உங்களோட அனுபவத்தை சொல்லுங்க. சார் நான் இப்பதான் ஜாயின் பண்ணிருக்கிறேங்க சார். இன்னும் பழகலிங்க. இவங்க சொல்றது கேட்டு அவ்வளவு சந்தோஷமா இருக்குங்க. ஓகே. எங்க ரிலேஷன் கசின் வந்து முடிச்சிட்டாங்க, இந்த பேட்ச் முடிச்சிருக்காங்க. ஓ, அவங்க சொல்லிதான் நான் சித்தமுத்திரைக்கே ஜாயின் பண்ணேங்க. சிறப்பு சிறப்பு. ஹஸ்பண்டும் நானும் பேசிக் கிளாஸ் முடிச்சிருக்கிறேங்க. ஓகே. அட்வான்ஸ் கிளாஸ் பண்ணிட்டு இருக்கிறேங்க. எல்லாம் பார்த்த உடனே உங்களுக்கு ஆர்வம் கிளம்பி விட்டது. சிறப்புமா. அம்மா அம்மா எல்லாம் கொஞ்சம் இந்த எண்ணெய் தயாரிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் பாட்டி அந்த அம்மா வந்து அந்த மாதிரிங்க சார். ம். கிளாஸ் வந்து பேசிக் கிளாஸ் பண்ணும்போது கண்டினியூ பண்ண முடியல. செகண்ட் 68 பேட்ச் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறேங்க சார் நான் பேசிக். ரொம்ப மகிழ்ச்சி. உள்ளளவே வந்து நம்ம முத்திரை வகுப்புகளுக்கெல்லாம் மேலாக என்ன இருக்கு, எல்லார்கிட்டயும் வந்து ஒரு குதூகலம் இருக்குது. எனக்கு செய்ய தெரியும், பல விஷயங்களை என்னால பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி இட் கிவ் அ கான்ஃபிடன்ஸ், ஒரு தன்னம்பிக்கை கொடுத்துருக்குது. அதற்கு மேல ஒரு சோசியல் ரெஸ்பெக்ட் கொடுத்துருக்கு, ஃபேமிலிக்குள்ள ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்துருக்கு. அப்படித்தானே? ஓகே. பல நேரத்தில் நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்ட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் நாங்க இவ்வளவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ரெஸ்பெக்டை கொடுத்துருக்கு. இது வந்து ஒரு பெரிய தன்னம்பிக்கைக்கான ஒரு அடித்தளமா இருந்திருக்கு. ஓகே, சிறப்பு. நம்ம எல்லோரும் செந்தில் ஆர் சேலம் அவரோட நிறைவு பண்ணுவோம். ஆண்களுக்கு ஒருத்தருக்கு அனுமதி கொடுப்போம். செந்தில் அன்மியூட் பண்ணலாம் நீங்க. பண்ணிட்டேன் சார். ஓகே. செந்தில் ஐயா, நீங்க எதுவும் பொருட்கள்லாம் செஞ்சீங்களா? ஐயா இல்லைங்க ஐயா, நான் இன்னும் சேரவே இல்லைங்க ஐயா. இப்போதான் சேரலாம்னு ஐடியாவில் இருக்கேன் சார். இப்போதான் இந்த நான் முத்திரை கிளாஸ்ல 64 பேட்ச்ல இருக்கேன் சார். ஓகே. இவ்வளவு பேரோட சித்தர் வாழ்வியல் முறையோட வகுப்போட அனுபவங்கள்லாம் கேட்டு உங்களுக்கு என்ன எப்படி எப்படி தோன்றுகிறது? அதான் இதெல்லாம் எனக்கு நீங்க சொல்லவும் தான் சார் தெரியுது. இதுல கலந்துக்கலாம்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன் சார். சிறப்பு சிறப்பு சிறப்பு. மகிழ்ச்சி. தேங்க்யூ ஆல். நம்ம மீண்டும் சந்திப்போம். ஓகே. உண்மையிலே ஒரு எல்லளவே இந்த வகுப்பு ஆரம்பித்ததற்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியே இருக்கு. அதனால நம்ம எல்லோருமே வந்து மீண்டும் தனமணி அம்மா நம்ம நிறைவு செய்வோமா? வணக்கம் சார். கொஞ்சம் நெட் கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு, அதான் பேச முடியல சார். சார் ஒரு டவுட், இந்த வெப்பால தைலம் இருக்கு இல்லையா சார், வெப்பால தைலம் அது வந்து நல்ல ப்ளூ கலர்ல இருக்கு இல்லையா சார், அது வந்து இந்த கூந்தல் தைலத்துல கொஞ்சம் சேர்க்கலாமா சார்? கூந்தல் தைலம் முடி தலைமுடி நல்ல வறட்சியா இருக்கும், அதான் ஸ்கின்ல சேர்க்கலாம் கேட்குது. ஸ்கின்ல ஏற்கனவே தோல் செதில் செதிலா இருக்குது, அது மாதிரியே தோல் நோய்கள் இருக்குன்னா அதோட கலந்து தேய்க்கலாம், தப்பு இல்லை, தேய்க்கலாம். ஓகே. சிறப்பம்மா, மகிழ்ச்சி. தேங்க்யூ ஆல். மீண்டும் சந்திப்போம், சந்திப்போம். தேங்க்யூ. ஓகே சார், நன்றி சார். நன்றி சார். நன்றி எல்லோருக்கும். ரொம்ப மகிழ்ச்சி சார், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வகுப்பு எல்லாம் ரொம்ப பிரயோஜனமா இருந்து சார். ரொம்ப நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப தன்னம்பிக்கையா இருக்கு. அரைக்குறையா தெரிஞ்ச மூலிகையை பத்தி இப்ப நல்லாவே தெரியுது. பொதுவா நம்ம எல்லா மூலிகையும் நல்லதுன்னு தான் நினைப்போம், ஆனா யாருக்கு எது நல்லதுங்கிற தெளிவு கிடைச்சது. சிறப்பு, முக்கியமான விஷயம். ஓகே, தேங்க்யூ ஆல். எல்லாருக்கும் நன்றி. சித்தர் வாழ்வியல் முறை அப்படின்ற இந்த வகுப்பு தொடர்பான விஷயங்களும் நம்ம எல்லா குழுவிலையும் நம்ம பகிர்ந்திருப்போம். நம்மளுடைய யூடியூப் சேனல்லையும் வந்து எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இந்த வகுப்பு தொடர்பான விஷயங்கள், இந்த வகுப்பு தொடர்பான கேள்விகளையும் நீங்கள் அடிக்கண்ட முகவரிகளுக்கு உங்களுக்கு வந்து எது கனெக்ட் இருக்காங்களோ அவங்கள எல்லா விஷயத்தையும் கேட்கலாம். ஸோ நம்ம நண்பர்களுக்கும் பகிரலாம். ஓகே, எல்லோருக்கும் நன்றி. நம்ம மீண்டும் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். அடுத்த வகுப்புல மற்ற ஒரு பொருளை பற்றி, ஒரு சப்ஜெக்ட் பற்றி பேசுவோம். இந்த தடவை நம்ம ஹேர் ஆயில் பற்றி பேசணும், அதுக்கடுத்து வேற ஒரு சப்ஜெக்ட் பற்றி பேசுவோம். நன்றி.